எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கொஞ்சம் பேர் தான் அந்த சந்தோஷத்தை முகத்தில் காட்டினீங்க. சந்தோஷமா எத்தனை பேர் இருக்கீங்க? அப்படி ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே இந்த 50வது ஆண்டு விழாக்களின் இந்த கூட்டங்களிலே கலந்து கொள்ள கர்த்தர் தேவன் எனக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. இந்த ஊழியத்தின் ஆரம்பத்திலிருந்து இருக்கிறவன் என்கிற ஒரு காரணத்தினாலே நான் ஆண்டவருடைய சமூகத்தில் தேவ செய்திக்காக இருந்த பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை தெளிவாக, ரொம்ப தெளிவாக ஞாபகப்படுத்தினார். அது ஞாபகத்துக்கே வரல. ஆனால் இந்த ஊழியத்தை குறித்து ஆண்டவர் எனக்கு ஒரு காரியம் சொன்னார். நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறீங்களோ, 50 ஆண்டு நடத்திட்டீங்கன்னு நினைக்கிறீங்களோ? இல்லை, அநாதி காலத்திலே நான் இதை தீர்மானித்தேன். எப்படி ஆண்டவரே? காரியங்களை ஆண்டவர் எனக்கு சில காரியங்களை விளக்கி கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் இந்த ஊழியத்தை குறித்து ஓரளவுக்கு அறிந்திருக்கிறீர்கள். பாஸ்டர் செல்வராஜ் அவர்கள் இந்த செய்தியிலே சொல்லும்போது தன்னுடைய சாட்சியை சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் ஒரு பக்கம். இதுக்கு மறுபக்கம் ஒன்று இருக்கிறது. ஒரு நாணயம் என்று சொன்னால் 2 பக்கம் இருக்கும். இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு நாணயம், இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சுவிசேஷ எழுப்புதல் இயக்கத்தை குறித்து தெரியும்? சுவிசேஷ எழுப்புதல் இயக்கம், ஆங்கிலத்தை சொன்னால் காஸ்பல் அண்ட் ரிவைவல் மூமெண்ட். நவீனா மட்டும் சொல்கிறேன், வேற யாருக்கு இது? அதுதான் கார்மெண்ட் இந்தியா. 1976ஆம் ஆண்டு ஜூலை 22ஆம் தேதி இது ஆரம்பித்த பொழுது அதற்கு பேர் சுவிசேஷ எழுப்புதல் இயக்கம், காஸ்பல் அண்ட் ரிவைவல் மூமெண்ட். 76 நான் இல்லை. இந்த ஊழியம் சுவிசேஷ எழுப்புதல் இயக்கம் ஆரம்பித்து 3 வருடங்கள் கழித்து தான் நான் இங்கே வந்து இதில் இணைந்தேன். 1980ஆம் ஆண்டு நாங்கள் பேசிக்கொண்டு அல்லது தியானித்து கொண்டிருந்த பொழுது ஒரு காரியம் எனக்கு கர்த்தர் அப்படியே காண்பிச்சுட்டார். கார்மெண்ட் என்கிற ஒரு வார்த்தை. நாங்கள் எதை தீர்மானம் பண்ணாலும் நாங்கள் 2 பேரும் உடனே என்ன பண்ணிடுவோம்? ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுவோம். 2 பேருக்கும் நிறைய விவாதங்கள் வரும். ஒரு விவாதம் வந்து கடைசியிலே அது ஒருமித்த கருத்தாய் மாறுகிற வரைக்கும் அது கொஞ்சம் இழுத்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறபோது சொன்னேன், இந்த காஸ்பல் அண்ட் ரிவைவல் மூமெண்ட் என்று பெருசாக எழுதிக்கிட்டு இருக்கிறத விட ஏன் கார்மெண்ட் என்று சொல்லும். அப்படின்னா கார்மெண்ட் என்ன? காஸ்பல் அண்ட் ரிவைவல் மூமெண்ட். அந்த எழுத்துக்கள் சேருது. வேதத்திலே கார்மெண்ட் என்று சொன்னால் வஸ்திரம், அதுக்கு ரட்சிப்பு என்று பேர். நம்முடைய சுவிசேஷமும் ரட்சிப்புக்கான ஒரு காரியம். ஆகவே இதுக்கு கார்மெண்ட் என்று பெயர் வைக்கலாம் என்று சொன்ன பொழுது அவர் ஒரு சஜஷன், அதோடு ஒரு இந்தியாவை சேர்த்துக்குவோம். ஹல்லேலூயா. ஆகவே இதுக்கு கார்மெண்ட் இந்தியா என்கிற பெயர் வந்தது. அதுவும் கர்த்தருடைய ஒரு திட்டமாக இருந்திருக்கிறது. இந்த ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு கர்த்தர் பாஸ்டர் செல்வராஜ் அவர்கள் உருவாகிறதுக்கு முன்னமே தீர்மானித்து விட்டார். இப்படி ஒரு ஊழியம் ஆரம்பிக்க வேண்டும் என்று தீர்மானித்து அதற்கு யார் சரியான ஆள் என்று தேடின பொழுது இவருடைய கருவை அவருடைய கண்கள் கண்டது. ஆமென், ஹல்லேலூயா. சரி, இவர் வந்தார். அவர் கூட இருந்தார். ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிற காரியம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே அல்லது அதுக்கு பின்னாடி வருகிற எல்லா புஸ்தகங்களிலும் நீங்கள் பார்க்கிற பொழுது சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், எரேமியாவை ஃபுல்லாக எடுங்க, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது. ஆமோஸா ஃபுல்லாக படிங்க, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது. ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை எடுங்க, ஃபுல்லாக சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். சகரியா சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். அப்போ பழைய ஏற்பாட்டின் கடைசியில் புதிய ஏற்பாட்டின் ஆரம்பத்திற்கு முன்பாக கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிற ஒரு விதம், நான் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். சேனை என்று சொல்லுகிற பொழுது அதற்கு 3 விதமான படைகள் இருக்கும் என்று நமக்கு தெரியும். ஒன்று ஆர்மி, இன்னொன்று நேவி, அடுத்தது ஏர்ஃபோர்ஸ். அப்போ கவர்மெண்ட் இந்தியா
சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய ஏர்ஃபோர்ஸ், விமானப்படை அல்லது வான்படை என்று சொல்லுவார்கள். அதுதான் கார்மெண்ட் இந்தியா. ஏன்னா விமானப்படை தளத்தில் இருந்து உருவானது இந்த கார்மெண்ட் இந்தியா ஊழியங்கள். ஹல்லேலூயா. ஆரம்பத்தில் இந்த விமான படைகளில் 2 கேட்டகரி இருக்கும். ஒன்று யூனிஃபார்ம் பர்சன், இன்னொன்று யூனிஃபார்ம் படாத சிவிலியன் என்று சொல்லுவார்கள். அவருடைய சாட்சியை கேட்டிருப்பீங்க. யூனிஃபார்ம் போட்ட வேலைக்கு தான் அவர் ட்ரை பண்ணாங்க. அவங்க அண்ணன் பாஸ்டர் மோசஸ் அவர்கள் ரொம்பவும் அதில் முயற்சி பண்ணாங்க. எல்லா இடத்துலையும் ரெக்கமெண்டேஷன்லாம் போட்டுக்கிட்டு வந்தபோதும் இருதயத்திலே ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லி அதை என்ன பண்ணிட்டாங்க, தடை பண்ணி விட்டார்கள். அவர் ரொம்ப வருத்தப்பட்டுப்பார். ஐயோ நமக்கு வேலை கிடைக்கலன்னு. எல்லாருக்கும் வருத்தம். கர்த்தருக்கென்று ஒரு திட்டம் இருக்கிறது. அன்றைக்கு அவர் செலக்ட் ஆகி யூனிஃபார்ம் பர்சனாக வந்திருந்தார் என்று சொன்னால் ஊழியம் இப்படி தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் 3 வருடத்துக்கு ஒரு முறை பெட்டியை தூக்கி கொண்டு வேறு இடத்துக்கு போகணும். ஒரு ஊழியத்தை ஆரம்பித்து விட்டு அப்படி போக முடியாது. ஆகவே அவர் பெர்மனண்டாய் சூழலே இருக்கும்படியாக கர்த்தர் தீர்மானித்து அதற்கென்று ஒரு குறித்த நாள் வந்தபோது அவரை சிவிலியனாக செலக்ட் பண்ணார். ஏன்னா எங்கேயும் போக வேண்டாம், சூழலேயே இருக்கலாம். சரி, அவர் கருத்திலே கொடுத்தார். அப்போது இவருக்கு இந்த ஊழியத்திலே உறுதுணையாக இருக்கும்படியாக எல்லாம் மற்றவங்கெல்லாம் யூனிஃபார்ம் பர்சன்ஸ் தான். வாரண்ட் முல்லர் இருந்தார், தாமஸ் கணேசன், ஜார்ஜ் குட்டி, ஜெய்சிங் டேவிட்டு, எல்லாம் யூனிஃபார்ம் பர்சன்ஸு. ஜெய்சிங் டேவிட் பொருளாளராக இருந்தார், நாகர்கோவிலை சேர்ந்தவர். அவர் அந்த 15 வருஷமாக 20 வருஷமாக முடித்து வெளியே போகிற பொழுது இவர் அவருக்கு ஆஃபர் பண்ணார், நீங்கள் இந்த ஊழியத்தை பொறுப்பாக நடத்துங்க, ஏன்னா வந்துட்டீங்க அப்படின்னு. அவர் சொன்னார், இல்லை நான் கயிறு திரிக்கிற வேலைக்கு போகிறேன்னாரு. நாகர்கோவிலில் கயிறு தயாரிக்கிற ஒரு தொழில். அது அவரை திரிச்சு விட்டுடுச்சு. ஏனென்றால் சகோதரனுடைய தாயாருடைய ஜெபம். அதிகாலை 3 மணிக்கு ஜெபிப்பார்கள். நான் அவர் வீட்டில் கொஞ்ச நாள் தங்கியிருக்கிற பொழுது திடீர்னு முடிக்கிறேன், சத்தம், யாரோ அழுகிறார்கள் என்று எழுந்து பார்த்தா அவங்க ரூமில் உட்காந்து இவங்க அம்மா 3 மணிக்கு காலையில் சத்தமாக அழுது, ஆண்டவரே முக்கியமாக நான் கொஞ்சம் கவனித்த போது எங்கள் பேரெல்லாம் சொல்லி இவங்களை ஊழியக்காரனாக்குங்க. அந்தமாக போட்டு ஜெபத்தினால் நாங்கள் எல்லாம் என்ன ஆகிட்டோம், எங்களுக்கு வேறு வேறு கனவுகள் இருந்திருக்கலாம், நாங்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டோம், ஊழியக்காரர்களாக மாறிவிட்டோம். ஒரு நாளும் இந்த அதிகாலை ஜெபம் வீணாகாது. ஹல்லேலூயா. அது சொல்லலாம், ஆசீர்வாதத்தை ஊழியக்காரனாக்கு, தாமஸ் கணேசன் ஊழியக்காரனாங்க, எல்லாரையும் ஊழியக்காரன். அவர்கள் என்னை ரொம்ப நேசிப்பார்கள். ஏனென்று சொன்னால் நான் ஒரு 6 வருடம் சிபிஎம்மில் இருந்தாள். நீங்கள் ஒரு சாட்சியில் கேட்டுப்பீங்க. அவங்களுக்கு ஒரு சிபிஎம்காரங்களுக்குலாம் தன்னாடி இருக்கும். ஏன்னா அவங்கள அப்படியே சின்னதுலேருந்து வளர்த்துட்டாங்க. சிபிஎம் தான், மற்றதெல்லாம் இல்லை அப்படிங்கிற ஒரு காரியம் உண்டு. அப்போ அவங்களுக்கு சிபிஎம். அப்போ நான் 6 வருஷம் டெல்லியிலே சிபிஎம்மில் இருந்தேன் என்கிறதுனால என் மேலே அவங்களுக்கு ஒரு தனி பாசம். ஏன்னா இனம் என்று சிபிஎம் இனம். எங்கள் 2 பேருக்கும் அடிக்கடி ஆர்கியூமெண்ட் வராங்க. அந்த வீட்டில் பேசிக்கிட்டு இருந்தா, சிபிஎம் தான் நல்ல சர்ச்சு. ஆமாம், அப்போ ஏன் சிபிஎம் விட்டு வந்துட்டு இங்கே வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறேன். இவரோடு ஊழியத்தில் சபையில் இருக்கும்போது எங்கள் சபையெல்லாம் எங்களை ஊழியக்காரனாகவே என்ன பண்ணுறதில்ல. அப்போ முதல்ல ஆரம்பத்தில் அவங்க அங்கீகரிக்கிறது இல்லை. அப்போ நான் வசனங்களை அவங்களுக்கு சொல்லி சிபிஎம் ஊழியம் தான், ஆனால் அவங்க தான் ஊழியம் என்று இல்லை என்று சொல்லி கடைசியிலே அவர்கள் மறிக்கிறதுக்கு முன்பாக எங்களை ஊழியக்காரர்களாக, எங்களுடைய ஊழியத்தை ஊழியமாக அங்கீகரித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இந்த ஊழியத்தை இவர் கரத்திலே கொடுத்த பின்பு கூட இருந்த அத்தனை பேரும் ஒருவரும் இவருக்கு உறுதுணையாக நிற்கவில்லை. கூட்டம் நடத்துகிற காரியங்கள் எல்லாம் சரி. பாஸ்டர் செல்வராஜுக்கு ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. வசனம் அப்படிதான் சொல்லுது. ஆதாம்ங்கிற இடத்துல என்ன பண்ணுங்க, அவர் பேரை போடுங்க. அப்போ அவர் கல்யாணமும் ஆகலை. அது 2வது. ஊழியத்தில் அவருக்கு ஏற்ற துணை காணப்படவில்லை. அதை கர்த்தர் சொன்னார். ஏன்னா ஆதாமை உருவாக்குகிற பொழுது ஏவாளை குறித்தும் ஆண்டவருக்கு ஒரு சித்தம்
இருந்தது. இப்போ இதை விட்டுட்டு இன்னொரு பக்கத்துக்கு வருவோம், என்னுடைய வாழ்க்கைக்கு வருவோம். நான் ஏன் இவரோட வந்து இணையணும் அப்படின்னு யோசித்தேன். எங்கோ இருக்க, நான் சென்னையில் இருக்கிறேன், இவர் கோயம்புத்தூர் இருக்கார், எங்களுக்கு எந்த கனெக்ஷனும் இல்லை. ஏர்ஃபோர்ஸ் மட்டும்தான். அப்போ கூட நான் சூலூரில் வரலை வேலைக்கு, சூலூருக்கு வர்ற எண்ணமும் இல்லை. என்னுடைய எண்ணமெல்லாம் சென்னை சென்னை சென்னை. முதல்ல ஏர்ஃபோர்ஸ் சேர்ந்த உடனே 1971 சேர்ந்த உடனே என்னுடைய ட்ரைனிங் தாம்பரத்தில் இருந்தது. முடித்த உடனே எங்களுடைய டெக்னிக்கல் கேடரில் எல்லாரையும் கான்பூருக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற மிகப்பெரிய பட்டணம் கான்பூர், அங்கே தான் மேக்சிமம் போவோம். எனக்கு என்னவோ ஆரம்பத்திலேருந்தே கான்பூருக்கு போகக்கூடாது என்கிற எண்ணம் எனக்கு வந்தது. ஏதோ அந்த கான்பூரை குறித்து கேள்விப்பட்ட செய்திகள், எனக்கு கான்பூருக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் கண்டிப்பாக கான்பூருக்கு தான் போகணும். ஆண்டவரே எனக்கு மட்டும் கான்பூர்லாம் வேறு இடம் கொடுங்க, வேறு எந்த இடம்னாலும் பரவாயில்ல. எங்களுடைய பேட்சில் எனக்கு அடுத்த நம்பர், எங்களுக்கெல்லாம் சர்வீஸ் நம்பர் 6 டிஜிட்டில் ஒரு நம்பர் இருக்கும். என்னுடையது 792 என்று முடியும், எனக்கு அடுத்தவனுடைய நம்பர் 797 என்று முடியும். அவர் ஒரு சர்தார்ஜி ஷெகான், அவங்க சொந்தக்காரங்கள்லாம் டெல்லியில் பெரிய பெரிய ஆட்கள், நல்ல உயர் பதவியில் இருக்கிறவங்க. இந்த பஞ்சாப்காரங்களும் கொஞ்சம் டிஃபென்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க, அதனால் இவர் கொண்டு போய் டிஃபென்ஸில் கொண்டு சேர்த்துருக்குறாங்க. அவங்க என்ன பண்ணால் எல்லாம் முடிஞ்சது, எங்களுடைய ட்ரைனிங் முடியுது, இப்போ எங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வரும். அவன் வந்து எல்லாரையும் சொன்னான், நான் டெல்லிக்கு போவேன் ஷெகான், ஏன்னா நான் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திட்டேன், சொந்தக்காரங்களாம் செஞ்சாங்க, நான் டெல்லிக்கு போவேன், நீங்கள்லாம் கான்பூர் போவீங்க அப்படின்னா. நாங்கள்லாம் வர்த்தகத்தோடு அவனை ராமையோடு பார்க்குறோம். ஆனால் லிஸ்ட்டு வந்தது, ஷெகான் கடைசி, கான்பூர், ஆசீர்வாதம் டெல்லி. என்னன்னா அதிலும் ஆண்டுடைய ஒரு நோக்கம் இருக்கிறது. ஏனென்றால் என்னை டெல்லிக்கு அனுப்ப வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்தார். நான் சென்னையில் இருக்கிற பொழுது சிஸ்டர் சாரன் அவரது சபையிலே ஞானஸ்நானம் எடுத்து அவருடைய சபையிலே 1 வருடங்கள் இருந்தேன். எனக்கு டெல்லிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆன அப்படின்னா அந்த சபையில் சொன்னாங்க, டெல்லியில் போனோன்னா உங்களுக்கு நல்ல ஆவிக்குரிய சபை இல்லை, ஆனால் சிபிஎம் இருக்கிறது, அவங்க சிபிஎம்லேருந்து வந்தவங்க, அதனால் என்ன சொன்னாங்க, நீங்கள் சிபிஎம்முக்கு போங்க, அது உங்களுக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் வசதியாக இருக்கும் என்று சொன்னபடினாலே நான் போய் டெல்லியில் சிபிஎம்மில் சபையில் இருந்தோம். 6 வருடங்கள் சிபிஎம்மில் இருந்தபடினாலே சத்தியத்தை தெளிவாக கூட்டும். ஏனென்றால் இந்த சிபிஎம்முடைய தலைவராக பின்னாட்களிலே இருந்த பிலிப் சாண்டபிள்ளை அப்பொழுது வட இந்தியாவிலே டெல்லிக்கு பொறுப்பாளராக இருந்தார். நல்ல பைபிள் ஸ்காலர், என்ன சந்தேகம் கேட்டாலும் என்ன காரியங்கள் சொன்னாலும் தெளிவாய் சொல்லிக் கொடுப்பார். அதனால் எனக்கு வேத அறிவை கொடுப்பதற்காக கர்த்தர் என்னை டெல்லிக்கு கொண்டு போனார். 6 வருடங்கள் சிபிஎம் சர்ச்சில் வச்சார், நல்லா கற்றுக் கொடுத்தார். ஆனால் என்ன, எங்களை ஊழியம் செய்ய விட மாட்டார்கள், ஊழியத்துக்கு ஊக்குவிக்க மாட்டார்கள். உங்களுக்கு என்ன ஊழியம்? சாட்சி சொல்லலாம், ஜெபிக்கலாம், அவ்வளோதான். இப்படிப்பட்ட இடத்துனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான், பிரச்சனை கிடையாது. அதனால் நான் என்னை ஊமையனாக ஆக்கி கொண்டேன். அப்படின்னு அர்த்தம், ஜெபம் கூட பண்ண மாட்டேன் சபையில். அதான் நிறைய பேர் இருக்காங்களே, யார் வேணாலும், ஏன்னா போட்டி இருக்கும் ஜெபம் பண்ணுறதுக்கு, அவங்கவுங்க போட்டிட்டு போகிறோம், நம்ம எதுக்கு போட்டி போடணும்னு அப்படியே அமைதியாக இருந்து 6 வருடங்கள் இருந்த போதிலும் ஊழியத்தின் காரியத்தில் எனக்கு எந்த விதமான ஈடுபாடும் இல்லை. இந்த டெல்லியை கொண்டு போனதில் இன்னொரு நோக்கம், என்னுடைய வாழ்க்கை துணை அங்கே தான் எனக்கு என்ன பண்ணிச்சது, ஒருத்தரால் அறிமுகமானது. என்னுடைய ஆஃபீஸில் ஒர்க் பண்ண தாம்பரத்திலிருந்து வந்த இவரை போன்ற ஒரு சிவிலியன், ஃபத்தே பகதூர் ஸ்ரீவாஸ்தவா, யூபிக்காரர். அவர் என்னுடைய மனைவியுடைய வீட்டிலே வாடகைக்கு இருந்தார்கள், பல்லாவரத்தில். அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி டெல்லிக்கு வந்தபோது நாங்கள் இருவரும் ஒரே ஆஃபீஸில் இருப்போம். அப்பொழுது ரடாரை இன்ஸ்டால் பண்ணுகிற பொறுத்து, அதனால் எப்பவும் வேலை இருக்காது. ரடார் இன்ஸ்டால் பண்ண போகும்போது போகணும், இல்லைன்னா ஆஃபீஸில் டேபிளில் உட்காந்துருக்கணும். அவரும் டேபிளில், நானும் அதே டேபிளில் உட்காந்துருப்போம். அவர் என்ன நன்றாக கவனித்து கொண்டே இருந்திருக்கிறார். நிறைய அவர் செயின் ஸ்மோக்கர், அப்படி சிகரெட் எடுத்து கொடுப்பார். என்னது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன பெரியவன் நீ சின்னவன்லாம் இல்லை, குடிப்பாருனா இல்லை, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஆகவே இந்த பழக்கங்கள்லாம் இல்லைன்னொன்னே எனக்கு குடிப்பழக்கம் இல்லை, ஏர்போர்ஸில் இருக்கிறது வித்தியாசமான ஆளாக இருக்கிறான் என்ற போது, அவர் குடியிருந்த வீட்டிலே இருந்தவருடைய மகளை குறித்து அவருக்கு ஒரு அக்கறை இருந்தது. இவனை
அவளுக்கு கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணி அவங்க வீட்டில் பேசி இப்போ பேச்சில் ஓகே என்று சொல்லி திருமணம் ஆனது. ஏன் இது சொல்லனா, என்னுடைய கதை சொல்வதற்காக இல்லை, இதில் இருக்கிற நோக்கம். என்னுடைய மனைவி டிஃபென்ஸில் தான் ஒர்க் பண்ணுறான், அவளும் சிவிலியன். அப்போ அவளுடைய மேலதிகாரிகள் இதை காட்டணும். ஹஸ்பண்ட் எங்கன்னு கேட்கும்போது இப்படி டெல்லியில் இருக்கிறான்னு சொன்னோன்னே நாங்கள் அவருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி தருவோம் என்று சொல்லி டெல்லியில் இருக்கிற விமானப்படை அதிகாரிகளிடத்துல அந்த அதிகாரிகள் பேசி ஆசீர்வாதத்துக்கு சென்னைக்கு மாற்றல் கொடுக்க வேண்டும். அவர்களும் ஒத்துக்கொண்டார்கள். என் மனைவி சொன்னார், இன்னும் கொஞ்ச நாள் உங்கள் ஹஸ்பண்டு சென்னைக்கு வந்து வருவார் அப்படின்னு சொன்னேன். இவளும் எனக்கு சொன்னால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நானும் எல்லார்ட்டையும் சொல்கிறேன், நான் மெட்ராஸ் போக போகிறேன். ஆர்டர் வந்தது. ஆர்டரை பார்த்தா சூலூர். ஆவடி கேட்டேன், சூலூர் கொடுக்கப்பட்டது. உண்மையிலே ஆண்டவர் மேலே எனக்கு பயங்கரமான கோபம். ஆண்டவர் குடும்பத்தோடு சேர்ந்து இருக்க விட மாட்டீரா நீர் அப்படின்னு நான் அவரோடு போராடுகிறேன். ஆண்டவர் ஒன்றுமே சொல்லலை. சரி, வேறு வழி கிடையாது, டிஃபென்ஸில் ஒன்ஸ் போட்டது தான். ஆகவே பெட்டி படுக்கைகளோடு சூலூருக்கு வந்தேன். நான் சூலூருக்கு வராமல் ஆவடிக்கு போயிருந்தா பாஸ்டர் செல்வராஜை பார்த்துருக்க முடியாது, கவர்மெண்ட் இந்தியாவில் இணைந்திருக்கவும் முடியாது. அப்போ கர்த்தர் எப்படி பாருங்க, ஏன்னா இவருக்கு ஒரு துணை வேணும். எதுக்குல? ஊழியத்துக்கு. அப்போ ஊழியத்துக்கு ஏன்னா வந்த பிறகு தான் அவருக்கு திருமணமாச்சு. அப்போ ஊழியத்தில் ஒரு துணை வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் என்னை என் தாயின் கர்ப்பத்தில் என்ன பண்ணிட்டாரு? குறிச்சிட்டாரு. அவருடைய பெரிய திட்டம் கவர்மெண்ட் இந்தியா இப்படி உருவாக்க வேண்டும், இப்படி 3 மாநிலங்களிலே 24 சபைகள் இருக்க வேண்டும் என்கிறதெல்லாம் அவருடைய அனாதி தீர்மானம். இதை ஒழுங்காக நடத்தி செல்கிறதற்கு 2 கைகள் இணைய வேண்டும். எத்தனை பேர் கூட இருந்தாங்க? ஒருத்தரும் இன்று வரைக்கும் இருக்கவில்லை. 47 வருடங்களாக அவருடைய கையோடு இணைந்து என்னுடைய கை இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏனென்றால் இது கர்த்தருடைய திட்டத்தின்படி நடந்த செயல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது இன்னொரு சிறிய சொல்லணும். இந்த காரியம் பிசாசுக்கும் தெரியும். இவர் தீர்மானம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி, இவனை குறிச்சிட்டாருன்னு சொல்லி இவனை அழித்து விட வேண்டும் என்பதற்காக 12 வயதிலே என்னை கடலில் மூழ்கடித்தது பிசாசுடைய வேலை. 12 வயதில் தண்ணீரில் மூழ்கி செத்துடணும். இதை ஒரு ஜோசியக்காரன் எங்கள் அம்மாவுக்கு சொன்னான். எப்படி எங்கள் அம்மா ஜோசியம் பார்த்தாங்களா? இல்லை, எங்கள் அப்பா அங்கே ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒரு மெத்தடிஸ்ட் சபையில் செக்ஷனாக வேலை பார்த்தாரு. அந்த பாஸ்டர் அம்மா சிங்களவர்கள், அந்த பாஸ்டரும் சிங்களவர்கள். அது ஆனால் ரொம்ப அன்புள்ளவர்கள். அப்போ எனக்கு 3 வயது. நான் அவர்கள் வீட்டில் தான் விளையாடி கொண்டிருப்பேன். அந்த சமயத்தில் அவருடைய ஒரு சொந்தக்காரர், அந்த அம்மாவுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் சிங்களவர், அவர் ஜோஷிடம் பார்க்குறவர். அவர் வந்து பார்த்துட்டு என்ன பார்த்துட்டே இருந்திருக்காரு. இது யார் பிள்ளைன்னு கேட்டோன்னா அவங்க சொல்லியிருக்காங்க இப்படி தான் செக்ஷனல் பிள்ளை. அப்போ என்ன பண்ணாராம், கடன்னு ஒரு ஜோதிட குறிப்பை எழுதி அந்த பாஸ்டர்கிட்ட கொடுத்து அவங்க அம்மாக்கிட்ட கொடுக்கும்போது அதில் சொல்லியிருக்குது, என்னுடைய அந்த 3 வயசுக்கு அப்புறம் ஒவ்வொரு வருஷத்துலையும் என்ன நடக்கணும் அப்படியே எழுதி தரான். எங்கள் அம்மா சொல்லுவாங்க அப்படியே நடந்தது. ஆனால் 12 வயசு வரைக்கும் தான் எழுதி தரான். அப்போ இவங்க கேட்டிருக்காங்க, 12 வயசு வரைக்கும் எழுதிருக்கீங்களே, மீதி வருஷம் என்னன்னா அவன் உயிரோடு இருந்தால் பார்த்துக்கலான்னாரான். அவனுடைய ஆயுள் 12 வருஷத்தோட முடிந்து விடும். உயிரோடு இருந்தால் மீதி நீ இருந்ததுக்கப்புறம் 12 வருஷம் தானதுக்கப்புறம் நீங்கள் வாங்க, நான் எழுதி கொடுக்குறேன்னா அதுக்கப்புறம் இவங்க வாங்கின பார்க்க போகவும் இல்லை, எழுதவும் இல்லை. அப்போ அன்னைக்கு அவன் சொன்னது போல் 12 வருஷத்தில் கடலில் குளிக்கிறது போனேன். நீச்சல் தெரியாது. என்ன ஒருத்தன் கூட்டிகிட்டு போனான், ஒரு பாறை மேல் நிற்க வச்சு குளிக்க வச்சும்போது பெரிய அலை வந்து சுருட்டி எடுத்து கடலுக்குள்ளே கொண்டு போச்சு. செத்தேன் அப்படின்னு நினைக்கிற பொழுது ஆண்டவர் அற்புதமாய் காத்து, ஏன்னா என் ஜீவனை என்ன பண்ணணும், வைக்கணும். சரி, அப்படி வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் 2-3 வருடங்களுக்கு முன்பாக பயங்கரமான ஹார்ட் அட்டாக் ஆகி நான் செத்து போவேங்கிறது எல்லாருமே தீர்மானித்து விட்டார்கள். எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் டாக்டர் சொல்லிட்டாரு. நான் வந்து ஒரு 2 பொறுப்பில் இருக்கிறேன். ஒன்று பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப், இன்னொன்று கல்லறை கமிட்டி. இவங்கெல்லாம் செத்துட்டு போயிட்டுன்னா என்கிட்ட வர்றாங்க. எதுக்குன்னா கையெழுத்து போட்டு இந்த கணக்கு எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க, செத்து போயிட்டீங்க. செத்து போவீங்கன்னு சொல்லலை, இவங்கெல்லாம் பேசி பின்னாடி தெரிஞ்சது. இவன் செத்து போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடணும், பணமெல்லாம் என்னுடைய கையெழுத்து போட்டால் தான் வரும். ஆகவே என்னுடைய கையெழுத்து வாங்கணும்னு கையெழுத்து வாங்க
வந்தார்கள். அப்போ என்ன ஆயிடுது, உலகமே கன்ஃபார்ம் பண்ணிட்டு இவன் இதுக்கு மேலே இருக்க போகிறதில்லன்னு. ஆனால் கர்த்தர் தீர்மானித்திருந்தார், 50வது ஆண்டு விழாவை பார்க்கணும். ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் எனக்கு ஜீவன் கொடுத்தார். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, கார்மெண்ட் இந்தியா மனிதர்களால் உருவானது அல்ல. இது ஆண்டவருடைய மகா பெரிய திட்டம். இதை யாராலும் என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. அவர் தலைவராய் இருக்க வேண்டும் என்கிறதற்காக அவருடைய பொறுப்பு. மோசே தேவன் அழைத்த பின்பு போது ஆரோன் என்ன பண்ணாங்க பார்த்தது இல்லையோ? அந்த தலைமை பொறுப்புக்கு போட்டி போட்டானா போடலையா? கர்த்தர் கொடுக்கல இல்லை? அதே மாதிரி இவருடைய தலைமை போட்டிக்கு தலைமை பதவிக்கு பல போட்டிகள் இருந்தது. எல்லா போட்டிகளிலும் கர்த்தர் அவரோடு இருந்து இன்று வரைக்கும் அதனுடைய ஸ்தாபகராக அல்லது அதை நடத்துகிறவராக கொடுத்தார். ஏனென்றால் யாரை நம்பி இந்த பொறுப்பை கொடுத்தாரோ அவர் தான் அதை நடத்தி முடிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா சமயங்களிலும் அவருக்கு உறுதுணையாக நிற்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். தாவீதும் யோனத்தானும் சந்திச்சாங்களாம். என்னாச்சு? 2 பேரும் என்னாயிடுச்சு? ஒரே உயிராக மாறினார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படி தானே? என்னத்தினால? யோனத்தான் சவுலுடைய மகனாய் இருந்தாலும் தான் அடுத்த ராஜாவாக வேண்டும் என்கிற விருப்பம் அவனுக்கு இல்லை. அதனால் தாவீதோடு சேர, ஏன்னா தாவீது தான் வரப்போகிறான் என்று தெரிந்தவுடனே தாவீதிடத்தை சொல்கிறான், நீர் என் தகப்பனுக்கு அப்புறம் மேலே இருப்பீர், நான் உமக்கு 2ஆவதாக இருப்பேன். அதுதான் நாங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அப்படி தான் யோசிக்கிறேன். எனக்கு இது ஆகணும்னு நிறைய பேர் சொல்லுகிறார்கள். உங்களுக்கு திறமை இருக்குது பண்ணுங்கன்னு. நிறைய இடங்களில் ஆர்கனைசேஷனில் பார்க்கும்போது கொஞ்ச நாள் என்ன பண்ணிடுவாங்க, கூட இருக்கிறவங்க பிரிந்து போய் தனி ஊழியத்தை ஆரம்பிக்கிறது வழக்கம். ஆனால் எனக்கு மனதிலே ஆண்டவர் கொடுத்தது, பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படியே செய்ய பார்க்கிறான். அவ்வளோதான், ஆண்டவருடைய சிஸ்டம் அல்ல. அப்போ இந்த காரியத்தில் கர்த்தர் இதுவரைக்கும் நடத்தி வந்தார். ஆகவே இந்த ஊழியத்தை குறித்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இது கர்த்தரால் வந்தது. ஆரம்பத்தில் ஒரு 3.5 வருடங்கள் நாங்கள் 2 பேரும் என்ன ஏர்ஃபோர்ஸு 2 மணிக்கு முடிஞ்சு சாப்பிட்ட உடனே வீட்டில் இருக்க மாட்டோம். அவர் முதல்ல சைக்கிள் வச்சுருந்தார், சைக்கிளில் டபுள்ஸ் போவோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூட்டர் வந்தது, அதில் போவோம். ஊழியங்களுக்காக அலைவோம். அதுக்கப்புறம் அவருக்கு திருமணம் ஆச்சு, அடுத்த வருஷத்தில் வந்துட்டார். அப்பவுமே என்ன பண்ணல, இந்த வேலை தான். அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவர் பொண்டாட்டியோட பிள்ளைகள்லாம் வர்றதுக்கு முன்னாடியே பொண்டாட்டியோட கொஞ்சம் ஊரெல்லாம் சுற்றட்டும், அந்த எண்ணம் எனக்கு கிடையாது. ஏன்னா எனக்கு ஃபேமிலி இல்லையே, அது மெட்ராஸில் இருக்குது, நான் இங்கே இருக்கிறேன். அப்போ நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சிஸ்டர் எல்சி, இந்த பையன் வந்ததுனால எங்கள் வாழ்க்கையிலேயே ஒரு இடத்துக்கு கூட என்ன பண்ணல, போகிறதுக்கு விடாதபடி ஏதாவது ஒரு வந்தால் இவங்க 2 சேர்ந்துட்டு போயிடறாங்களேன்னு யோசிச்சுக்கலாம். ஆனாலும் கர்த்தர் எங்களுடைய உழைப்பை, ஓட்டத்தை, இயேசுநாதர் 3.5 வருஷம்தான் என்ன பண்ணார், ஊழியம் செய்தாருங்கிறது போல் 3 வருடங்கள் நாங்கள் சுற்றி திரிந்தோம். அதற்கப்புறம் ஒரு சின்ன மாற்றம், எனக்கு கான்பூருக்கு திரும்ப மாற்றலானது. இவருடைய அண்ணன் மோசஸுக்கு பஞ்சாப் இல்லையா, பஞ்சாபுக்கு மாற்றலானது. அப்போ இந்த ஆர்கனைசேஷனில் முக்கியமாக இருந்த 2 பேர் நாங்கள் வெளியே போகிறோம். அதற்கு முன்பாக 2 பேர் சென்னையிலே 40 நாள் இந்த லெந்து நாட்களில் உபவாசம் பண்ண போது ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் இதில் ஆஃபீஸில் செக்ரட்டரியேட்டில் ஒர்க் பண்ண ஒருத்தரும், இன்னொருத்தர் ஐடிஐயில் இன்ஸ்ட்ரக்டராக இருந்த ஒருவரும் ஜெபம் பண்ணி கொண்டு வந்தார்கள் அம்பத்தூரில். அப்போ ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்தார். ஒரு மலையிலே இவர்கள் போய் ஊழியம் செய்கிறது போலவும், அந்த மலையிலே ஒரு கொடியை பார்க்கிறார்கள். அந்த கொடியில் அப்படியே ஆண்டவர் ஜூம் பண்ணி காமிச்சாராம். அவங்க சொன்னது தான். அதில் கிட்ட போனோன்னா கார்மெண்ட் இந்தியான்னு அந்த கொடியில் இருந்துச்சு. நம்ம எந்த கொடியும் கார்மெண்ட் இந்தியான்னு போடலை, ஆனால் அந்த கொடியில் ஆண்டவர் அவருக்கு காண்பித்தாராம். அப்போ அவங்களுக்கு கார்மெண்ட் இந்தியா தெரியாது. உடனே எங்களுக்கு அறிமுகமான
பாஸ்டர் மார்ட்டின் ராபர்ட் அவர்களை நம்ம கூப்பிட்டு ஊழியத்துக்கெலாம் வச்சுருக்கோம். அவங்க சபையில் தான் அவர் இருந்தார். அங்கே போய் பாஸ்டர்கிட்ட கேட்ட பொழுது, கார்மெண்ட் இந்தியாவை நம்ம ஆசீர்வாதம் தான் அது போ அப்படின்ட்டாரான். உடனே அவர்கள் என்னிடத்தில் வந்தார்கள். அப்புறம் நான் கார்மெண்ட் இந்தியாவை குறித்து அந்த காரியங்களை சொன்ன உடனே அவங்க வந்தாங்க. எங்களை கர்த்தர் முழு நேரம் ஊழியத்துக்கு அழைக்கிறார், நாங்கள் கார்மெண்ட் இந்தியாவை காண்பித்திருக்கிறார், அதுவும் மலையில் காண்பித்திருக்கிறார், ஆகவே நாங்கள் உங்களோடு இணைகிறோம். அதற்கிடையிலே மூணாறிலிருந்து ஒரு அழைப்பு பாருங்கள், எல்லாம் கரெக்டாக ஆண்டவர் கொண்டார். மூணாறிலிருந்து ஒரு அழைப்பு, நீங்கள் ஒரு சபையை ஆரம்பிக்க, ஊழியம் ஆரம்பிக்க முடியுமா? இப்போ எப்படி பாருங்கள், கனெக்ட் ஊழியத்தையும் அங்கே ரெடி பண்ணிவிட்டு அதை ஒருத்தர் தரிசனம் கொடுத்தோம்னா 2 பேரும் வந்தால் நாங்கள் கொடுக்குறோம். நாங்கள் பாசனம் நிறைய சம்பளம் மாதிரியெல்லாம் கொடுக்க முடியாது. நாங்கள் சாப்பிட்டா நீங்களும் சாப்பிடணும், நாங்கள் பட்டினி இருந்தால் நீங்களும் பட்டினி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கொண்டு ஊழியத்துக்கு வந்தவர்கள் சுவாமிநாதன், ஜெல்லைட், அவரோடு ரவி ரூபன் ராஜ், இந்த 3 பேரும் வந்தார்கள். சபை ஊழியம் ஆரம்பித்தது. அது வரைக்கும் சபை ஊழியம் கிடையாது. ஏன்னா காஸ்பல் அண்ட் ரிவைவல் மூமெண்ட், அவ்வளோதான், சுவிசேஷ எழுப்புதல் இயக்கம். அதற்கு முன்பு 81, 82 எங்களுடைய ஊழியத்தின் உச்சக்கட்டம் எப்படின்னா, நிறைய இடங்களிலே குருசேட் நடத்துவோம், ஆயத்த முகாம் நடத்த ஆரம்பித்தோம். பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் சென்னையிலேருந்து சுவிசேஷகர் ஜான் சலமோன், ஆபேல் மஜித், நெல்லை ஜபராஜ், பத்மா மொழியார் அப்படின்னு சொல்லி. ஆனால் முதல் குருசேடு 78 தான் நினைக்கிறேன், இல்லை சார்ஜ் செலவு வச்சு போட்டுருந்தீங்க. 78 இங்கே சூலூரில், அப்போ கோயம்புத்தூரில் சாது செல்லப்பா அவர்கள் இருந்தார்கள். அவர்களை வைத்து ஒரு பெரிய குருசேடு, முதல் குருசேடு இவர்கள் நடத்தினது அது. அதற்கப்புறம் அதை கேள்விப்பட்ட பின்பு நாங்கள் முயற்சி பண்ணி ஒரு வருஷத்துக்கு குறைந்தது 4 குருசேட் நடத்தக்கூடிய அளவுக்கு உழைத்தோம். ஹல்லேலூயா. எங்களுடைய வேறு காரியங்களுக்கு உழைக்கிறதை விட எங்களுடைய பணத்தை எல்லாம் அதற்கு போட்டு உழைத்தோம். அதன் மூலமாக இந்த கார்மெண்ட் ஊழியம் கொஞ்சம் கொஞ்சம் பெருசாகிடுச்சு. சபை ஆரம்பிக்கிற பொழுது முதல்ல எதிர்த்தவன் நான் தான். நம்முடைய ஊழியம் என்ன, சுவிசேஷ ஊழியம், சபை ஊழியமா, அதனால் சபை வேண்டாம் அப்படின்னு பயங்கரமாக எதிர்த்த ஆள் நான் தான். அப்போ தான் ஆண்டவர், எங்களுடைய முதல் சட்ட வாக்கியம், உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. அதுக்கப்புறம் அடுத்தது எசேக்கியேலில் சொல்லப்பட்டபடி, நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூட்டின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து. அதோடு நிறுத்தினேன் நான், அதுக்கு கீழே போகிறதில்ல. அப்போ நம்முடைய வேலை தான் என்னது, ஆயத்தப்படணும், நமக்கு தெரிஞ்சவெல்லாம் ஆயத்தப்படுத்தணும். அந்த ஊழியர்கள் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். குருசை நடத்தி சுவிசேஷம் சொல்லி போனாமி எஸ்டேட்டில் நடத்திருக்கோம், ஹைவேவிஸ் எஸ்டேட்டில் நடத்திருக்கோம். ஹைவேவிஸ் எஸ்டேட்டில் நடத்தி ஒரு நக்சலைட் சகோதரன் டேனியல் சேகர் அவர் ரட்சிப்புக்குள் நடத்தி அங்கே ஒரு ஊழியத்தை ஆரம்பித்து, அப்போ நம்ம இடத்துல சபை ஊழியம் இல்லை, அதனால மார்ட்டின் ராபர்ட் இடத்துல அந்த ஊழியத்தை கொடுத்தோம். அவர் ஒழுங்காக நடத்தலை. இன்றைக்கி அந்த சபை ஊழியம் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனால் டேனியல் சேகர் இருக்கிறார். எப்போவாவது தேனியில் அவரை சந்திப்பேன். இப்படி கார்மெண்ட் இந்தியாவை கொண்டு பல ஊழியங்களை கர்த்தர் செய்து இன்றைக்கு அவருக்கு கொடுத்த அந்த தரிசனம், அதாவது நீ அவர்களுக்கு காவலாளனாய் இரு என்கிற அந்த முழு வசனமும் பொருந்த வேண்டும் என்று சொன்ன பொழுதுதான் நான் ஒத்துக்கொண்டேன். ஓகே, நாம் காவலனாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் சபை ஊழியத்தை செய்ய வேண்டும். ரட்சிக்கப்பட்டவர்கள் என்ன பண்ணணும், பாதுகாக்கிறது சபை. ஆகவே சபை ஊழியத்தை நாம் நடத்துவோம் என்று ஒப்புக்கொண்டு அதற்கப்புறம் ஆரம்பித்த பின்பு மூணாறில் ஆரம்பித்தது, ரேணிகுண்டால் ஆரம்பித்தது, சென்னையில் ஆரம்பித்தது. இப்படியே ஓடி இன்று இத்தனை திருச்சபைகளை கர்த்தர் தந்து, ஒருத்தரும் பாண்டில் கையெழுத்து போட்டு சேரலை, எல்லாம் கர்த்தருடைய அன்பினாலே இணைக்கப்பட்டு இன்று ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் யாரையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதில்லை, இப்படித்தான் இருக்கணும்னு சட்டம் போடுகிறதில்லை, அவர்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணுகிறதும் இல்லை. அவர்கள் விரும்புகிறபடி சத்தியத்தை மீறக்கூடாது, சத்தியத்தை போதிக்கிறவர்களாய் சத்தியத்திற்காக நிற்க வேண்டும் என்கிற ஒரு காரியத்தோடு செய்கிறோம். 1982 ஆண்டிலே நம்முடைய இன்னொரு ஊழியம், பத்திரிகை ஊழியம், ஆயத்தம் என்கிற ஒரு பத்திரிகையை நாங்கள் 82 ஆண்டு ஜனவரி மாதம் வெளியிட்டோம். ஹல்லேலூயா. அந்த ஆண்டு வெளியிட்ட எல்லா பத்திரிகைகளுடைய காப்பிகளையும் நான் பயன் பண்ணி வைத்திருக்கிறேன். ஜனவரியில் இது என்னென்னா, முதல் வருஷத்தில் எனக்கு தொடர்ந்து எடுத்து பார்த்தபோது 82 ஆண்டில் ஜனவரியிலே ஜான் சலமோன் அவர்கள் அதில் ஒரு இது எழுதியிருக்கிறாங்க, ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க. அவருடைய தலைப்பு என்னவென்றால், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா.
அப்போ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று நம்முடைய சபை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாகவே ஆண்டவர் ஜான் சாலமனை கொண்டு நமக்கு கொடுத்த செய்தி, செய்வதெல்லாம் வாய்க்கிறது. ஏனென்றால் கர்த்தருடைய சித்தத்தை மாத்திரம் செய்கிறோம், எந்த டிவியேஷனும் கிடையாது. அப்போ நமக்கு முதல்ல ஒன்று இருந்தது, ஒரு இப்போ மியூசிக் டீம் இருந்தது, பேர் ஃபயர் ஃப்ளேம், அக்கினி ஜுவாலை. ஏன்னா ஐசக் ராஜா, அருள்ராஜ், டேனியல், ஏஎம் டேனியல், அப்புறம் கோயம்புத்தூர் டேனியல், இவங்கெல்லாம் மியூசிஷியன்ஸாக இருந்தபடினாலே நம்முடைய கூட்டங்களிலெல்லாம் பாடல்களை நடத்துகிறதற்கு ஒரு பாடகர் குழு, அதற்கு பேர் ஃபயர் ஃப்ளேம். எல்லாம் மறந்து போச்சு இல்லையா? ஃபயர் ஃப்ளேம். எங்களுடைய ஆஸ்தான பாடகர் பாஸ்டர் சிபி துரைராஜ் அவர்கள் இருகூரில் WME பாஸ்டராக இருந்தார்கள். அவர்களுக்கு அப்போது திருமணமாகவில்லை. எங்களுடைய இணைந்து எல்லா ஊழியங்களுக்கும் வருவார். அவரைத்தான் நாங்கள் கூப்பிடுவோம். அவருடைய ஒரு குரல் கொஞ்சம் வித்தியாசமான குரல், ஆனால் எல்லாரையும் கவரக்கூடிய ஒரு குரல். அதனால் அவரை ஆஸ்தான பாடகர் என்று வைத்து எல்லா கூட்டங்களையும் நடத்தினோம். கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்தார். அக்கினி ஜுவாலை இப்பொழுது மறைந்து விட்டது. அதில் இருந்தவர்கள் கொஞ்சம் பேர் மறைந்து விட்டார்கள், கொஞ்சம் பேர் பிரிந்து போய்விட்டார்கள். ஆகவே அந்த பாடல் குழு இன்றைக்கி நம்மிடத்தில் இல்லை. ஆனால் அவங்கவுங்க சபையில் ஒரு பாடகர் குழு வைத்திருக்கிறார்கள். கர்த்தர் அந்த ஊழியத்தை ஆரம்பித்து வருகிறார்கள். அதற்கப்புறம் 82 ஒரு அருமையான ஒரு புத்தகத்தை பிரிண்ட் பண்ணாங்க. அந்த காலத்துலலாம் அச்செல்லாம் இந்த மாதிரி நல்லா இருக்காது, ஏதோ இந்த மிஷினில் ஓட்டுறது தானே. புதிய உடன்படிக்கை ஞாபகம் இருக்கா? ஆசாரியத்துவம், சீஷத்துவம், புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய சபை என்று 3 தலைப்பிலே 3 பேர் இதை எழுதியிருக்கிறார்கள். நம்முடைய பாஸ்டர் ஒன்று, சுவாமிநாதன் ஒன்று, ஐசக் ராஜா ஒன்று. ஆனால் இந்த புத்தகத்தை விநியோகிக்கவில்லை. ஏன் என்று சொன்னால், இந்த சீஷத்துவத்தை குறித்து ஐசக் ராஜா எழுதின சில கருத்துகள் பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணும் என்று அந்த நாட்களில் நாங்கள் 2 பேரும் பேசினோம். முழு நேர ஊழியக்காரர்களே அப்படி ஒரு கொஞ்சம் கேவலமாக அதில் எழுதியிருக்கிறார். அது எழுதினா போதும், அப்போவுமே எங்களுக்கு ஒரு போராட்டம். இவங்கெல்லாம் ஊழியக்காரங்க கிடையாது, ஏன்னா இவங்கெல்லாம் பார்ட் டைம், முழு நேரமாக இருக்கிற நாங்கள் தான் ஊழியக்காரர்கள் என்று ஒரு பெரிய போராட்டமே இருந்து கொண்ட சந்தர்ப்பத்தில் இதை வெளியிட்டால் அது பெரிய குழப்பத்தை, பெரிய போராட்டத்தை உருவாக்கும் என்பதனால இந்த பத்திரிகை போடவில்லை. இப்போ என்ன யோசிச்சேன்னு சொன்னால், இதில் அந்த கருத்துக்களை மட்டும் லேசாக எடுத்துட்டால் மற்றதெல்லாம் நல்லா இருக்குது. திரும்ப அதை ரீப்ரிண்ட் பண்ணி புதிய வெளியிட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த 50வது ஆண்டில் சில காரியங்களை செய்கிறதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். அதே போல் இந்த கார்மெண்ட் இந்தியா ஊழியத்தை ஆரம்பத்திலிருந்து இதுவரைக்கும் இருக்கிற சம்பவங்களை ஒரு சரித்திரமாக எழுத வேண்டும் என்று விரும்புகிறோம். எல்லா ஃபோட்டோக்களையும் நான் அன்றைக்கி உட்காந்து எல்லாம் தேடி ஆயத்த முகாமில் எடுத்த ஃபோட்டோ. அப்போ நான் எங்கள் 2 பார்க்குறேன், நாங்களா இது? அவர் ரொம்ப ஒல்லியாக இருக்கிறாரு, எல்லாரும் அப்படி இருக்கிறோம். அந்த ஃபோட்டோக்களெல்லாம் கிடைத்தது, எடுத்து வைத்திருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் அதை வெளியிட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. இந்த டிரான்ஸ்ஃபரை ஏன் கொடுத்தாருன்னு சொன்னால், கார்மெண்ட் இந்தியா சவுத் இந்தியாவுக்கு மட்டும் இல்லை. இந்தியான்னு தானே போட்டிங்க, அப்போ கார்மெண்ட் சவுத் இந்தியான்னு தானே போட்டுக்கணும். கார்மெண்ட் இந்தியான்னு போட்டு வெறும் சவுத் இந்தியா மட்டும், அதாவது ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் எப்படி? பொருந்தவில்லை. அதனால் என்ன கான்பூருக்கு கொண்டு போனார். கான்பூரிலும் லக்னோவிலும் குருசேடுகள் நடத்தி, யார்? சுவிசேஷகர் ஜான் சாலமோன், நெல்லை ஜெபராஜ், ஆபேல் மஜித், இவர்களை வைத்து தான் அங்கேயும் குருசேடு நடத்தினோம். அங்கேயும் ஒரு பெரிய எழுப்புதல். மெத்தடிஸ்ட் சபையில் இருந்த கொயர் முழுவதும் ஜான் சாலமன் அவர்கள் கொடுத்த செய்தியிலே அப்படியே முதல் நாளிலே மேடையிலே ஒப்பு கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. அடுத்த நாளில் அவருடைய உடையிலே மாற்றத்தை கொண்டு வந்து அதை உண்மை என்று சாட்சியாக செய்தார்கள். ஹல்லேலூயா. கான்பூர்லாம் அந்த காலத்தில் அந்த ட்ரெஸ்ஸுகள்லாம், பெண்கள் ட்ரெஸ்ஸு மிக அலங்கோலமாக இருந்தது. ஆனால் அந்த ரட்சிப்பை செய்தியை கேட்ட பின்பு அடுத்த நாள் கொயரில் எல்லாம் ஒழுங்காக நின்னான். முதல் நாள் கூட்டத்தில் பார்த்துட்டு, என்ன ஆசீர், நீங்களாம் இந்த மியூசிக் டீமை அரேஞ்ச் பண்ணீங்க கொயரை அப்படின்னு கேட்டார். எனக்கு இவங்க இப்படி வருவாங்கன்னு தெரியாது. ஒருத்தர் நான் கொயரை கொண்டு வருவார்னு சொன்னேன், நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க, நான் இப்படி வந்து நிற்கணும்னு எனக்கு தெரியவே தெரியாது என்று சொன்னேன். ஆனால் ஏன் கொண்டு வந்தார் என்று சொன்னாலும் அந்த நாளில் அது ஒரு பெரிய எழுப்புதல்.
கிரைஸ்ட் கிங் காலேஜ் என்று சொல்லி கான்பூரில் இருக்கிற அந்த காலேஜ் மைதானத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் எல்லாம் அடிச்சுக்கிட்டார். இன்னொரு பெரிய சாட்சி, நம்முடைய கவர்மெண்ட் இந்தியா ஊழியமாய் நடத்தின அந்த இதில் சர்ச் ஆஃப் காடில் இருக்கிற ஒரு பெரிய நம்பியார் ஃபேமிலி, அவங்க அந்த கான்பூரில் ரொம்ப நல்ல ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சர்ச் ஆஃப் காடுக்கு ரொம்ப உண்மையான விசுவாசி. பிஜி வர்கீஸ் என்ற ஒரு பெரிய ஊழியக்காரர், நார்த் இந்தியாவில் பஞ்சாபில் ஊழியம் செஞ்சு கொண்டு தான் இப்போ டெல்லியில் இருக்கிறார். அவருடைய தங்கைக்கு இந்த நம்பியார் ஃபேமிலியுடைய மூத்த மகனை கொடுக்கணும்னு சின்ன ரிலேட்டிவ்ஸ் சின்ன வயசுலேயே 2 பேருக்கும் என்ன பண்ணிட்டாங்க, முடிச்சு போட்டாங்க. உனக்கு இவா, அவனுக்கு நீ தான் அப்படின்னு முடிச்சு விட்டாங்க. அந்த பெண் கனடாவில் இருக்கிறாங்க, நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறாங்க. இவர் கான்பூர் காலேஜில் லெக்சரர். அவங்க ஒரு கண்டிஷன் வச்சாங்க, எனக்கு திருமணம் செய்ய வருகிறவர் எப்படி தான் இருக்கணும், ரட்சிக்கப்பட்டிருக்கணும். இவங்க அந்த சர்ச் ஆஃப் காடில் கேரளாவில் இருக்கிற பெரிய பெரிய ஊழியக்காரன், ரொம்ப வல்லமை உள்ள ஊழியக்காரன், அவங்களெல்லாம் வச்சு மீட்டிங் போடுறாங்க சர்ச்சில். அவன் முதல் நாள் வருவான், உட்காருவான், போயிடுவான், அதுக்கப்புறம் வரமாட்டான். நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் நான் புரிந்து கொண்டது, ரட்சிப்பில் நடத்துகிறதுக்கு பெரிய பெரிய பாஸ்டர் இல்லை, சுவிசேஷகர்கள். ஏன் சுவிசேஷ ஊழியத்தை வச்சார்? சுவிசேஷர்கள் சொல்லுகிற காரியம் மக்களை ரட்சிப்புக்குள் நடத்தும். இந்த பாஸ்டர்லாம் பரிசுத்தம், விசுவாசம், அது இதுன்னு சொல்லும்போது பயந்து ஓடிடுறாங்க எல்லாரும். அவங்களாம் ரட்சிக்கப்படல, பல வருடங்கள் நடத்தி கொண்டிருந்தார்கள், ரட்சிக்கவில்லை. இந்த ஜான் சோலமன் மீட்டிங்கில் அந்த காலேஜில் இடம் வேணுங்கிறதுக்காண்டி அவர் போய் நாங்கள் பார்த்தோம். அதுதான் எல்லாம் ஒழுங்கு பண்ணி கொடுத்தாரு. நீங்கள் கண்டிப்பாக மீட்டிங் வரணுன்னா வருவேனாரு. நான் அப்படியே மேடையில்னு பார்க்குறேன், கடைசியில் ஒரு சேரில் உட்காந்துக்கிட்டு இருக்கார். ஆல்டர் கால் கொடுக்குறாங்க, முதல் ஆளாக எழுமினது அவர் தான். ஹல்லேலூயா. பல வருடங்கள் பல பெரிய பெரிய ஊழியக்காரர்களை கொண்டு சுவிசேஷம் சொல்லி மெசேஜ் கொடுத்து ஒன்றும் நடக்காத இடத்துல நம்முடைய ஊழியத்தின் மூலமாய் நடத்தப்பட்ட ஒரு அற்ப காரியத்தில் கர்த்தர் அத்தனை வருடங்களாக ரட்சிக்கப்படாமல் இந்த மகனை ரட்சித்தார். அவங்க குடும்பத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி, திருமணம் நடந்தது. இப்போ அவர் எங்கே இருக்காரு? கனடாவில் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. சரி, நம்ம விசுவாசிகளுடைய நிலைமை இதில் கொஞ்சம் சொல்லணும். ஒன்றுக்கார இல்லை, இந்த ஊழியம் செய்கிறதுக்கு நான் ஒரு ஆள் அங்கே இருந்துட்டு என்னுடைய சம்பளத்தில் அல்லது ஒரு சிலர்கள் கொடுக்குற பணத்தை வச்சு தான் அந்த கூட்டங்களை நடத்துகிறோம். ஜான் சாலமனும் அப்பா அப்படின்னு சொன்னால் டைம் கிடையாது, எனக்கு ஃப்ளைட் டிக்கெட் கொடுத்தீங்கன்னா வரேன்ட்டார். சரி, ஒத்துக்கிறேன், உங்களால் முடியுமான கர்த்தர் தருவார் அப்படின்னு சொல்லி அவரை புக் பண்ணியிருக்கிறோம். எல்லா காரியங்களையும் செய்கிறோம். அந்த கொயர் நமக்கு முன்ன பின்ன தெரியாத அவர் அந்த டிக்கெட்டுக்குள்ள காசை நான் கொடுக்குறேன்னு என்று சொல்லி அந்த மீட்டிங்கில் ஜான் சாலமனே அனௌன்ஸ் பண்ணார். நான் இங்கே உங்கள் மத்தியில் நிற்கிறேன்னு சொன்னால் இந்த ஒரு தனி மனுஷனை நீங்கள் கீழே விட்டுறலாமா? அவனுடைய நஷ்டத்தில் விடக்கூடாதுல்ல. என்னுடைய ஃப்ளைட் டிக்கெட் மட்டும் 2500 ரூபா. அப்போது 2500 ரூபா ஃப்ளைட் டிக்கெட் அப்படின்னு சொன்ன உடனே கூட்ட முடிஞ்சுன்னு அவர் சொன்னார், நான் 2500 ரூபா அந்த ஃப்ளைட் டிக்கெட்டை கொடுத்துறேன். அதனால நான் தப்பிச்சேன். இதெல்லாம் கேட்டுட்டு சபையில் தான், இந்த சபையில் இருக்க நம்பியார் ஃபேமிலி அவங்கள்ட்ட எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இல்லை. அவங்க மகன் ரட்சிக்கப்படுறது லேசா. அடுத்த நாள், ஏன்னா அந்த சபையில் தான் நானும் ஆராதனையில் கலந்து கொள்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் சொன்னால் என்னுடைய அடுத்த வாரம் இந்த கூட்டத்தில் என் மகன் ரட்சிக்கப்பட்டான். எத்தனை நாள் பண்ணது ஒன்றும் பிரயோஜனப்படலை. அதனால் இந்த சர்ச்சுக்கு ஒரு ஃபேன் வாங்கி கொடுக்குறேன். நடத்துறது நான், கவர்மெண்ட் இந்தியா. ஃபேன் யாருக்கு? சர்ச்சு. இதுதான் விசுவாசிகளுடைய நிலைமை. ஆனாலும் சோர்ந்து போகவில்லை, நடத்தினோம். அதற்கப்புறம் 94 பாஸ்டர் செல்வராஜ் அவர்களும் அருள் அவர்களும், சகோதரர் அருள் அவர்களும் பீகாருக்கு ஒரு விசிட் பண்ணாங்க. அதே செப்டம்பரில் நவம்பரில் இவர்கள் போய்விட்டு வந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஜெய்நகரில், நேபாள் பார்டரில் ஒரு பெரிய குருசேடை நாங்கள் நடத்தினோம். ஹல்லேலூயா. அன்றிலிருந்து ஒரு டீம் சென்னையிலிருந்து போய் நார்த் இந்தியாவில், பீகாரில், நேபாளில், பூட்டானில் ஊழியங்களை செய்து அங்கேயும் அநேகரை ரட்சிப்புக்குள்ளாக்க உதவி செய்திருக்கோம். நிறைய சபைகள் உருவாகி இருக்கிறது. ஆனால் கவர்மெண்ட் இந்தியா என்கிற பேரில் இல்லை. ஏனென்றால் நாம் அந்த மிஷனரிகளுக்கு மாத ஊதியமும் அந்த ஊழியத்துக்கு தேவையான பணமும் கொடுத்து அவர்களை தாங்குகிறதுக்கான
ஒரு வசதி எங்களுக்கு இல்லாதபடினாலே ஜெம்ஸோடு இணைந்து செய்கிற பொழுது இந்த சபைகளை எல்லாம் ஜெம்ஸ் கரத்தில் ஒப்பு கொடுத்து அதெல்லாம் ஜெம்ஸ் பேரில் இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் அவர்கள் எல்லாரும் எங்களை நம்மை நன்றி அறிதலோடு நினைக்கிறார்கள். ஹல்லேலூயா. என்ன பேர் இருந்தால் என்ன, பரலோகத்தில் கணக்கு நம்ம பேர் தானே வரும். அதுக்கு என்ன பேர் வேணாலும் வைக்கட்டும் சர்ச்சில். அதை உருவாக்குனது யார்? அதைத்தான் கர்த்தர் எழுதுவார். ஆகவே நம்முடைய கவர்மெண்ட் இந்தியா ஊழியங்கள் இந்தியா என்கிற லெவலில் நடந்து கொண்டிருக்கிறது. சமயத்தில் நேபாளில் காட்மாண்டு தலைநகரத்தில் போய் அங்கே இருக்கிற போதகர்களை உருவாக்கி விடுகிறதற்கு அங்கிருக்கிற ஒரு ஸ்தாபனம் கேம்ஸ் என்று சொல்கிறார்கள். கேபாஸ் அப்போஸ்தலிக் மிஷனரி சர்வீஸ் என்று சொல்லி வச்சிருக்கிற அந்த ஊழியத்துக்கு போய் நானும் என் மனைவி பெண்களுக்காக நான் அவர்களுக்காக செய்தி கொடுத்து அத்தனை ஊழியக்காரர்களையும் உற்சாகப்படுத்த கர்த்தர் உதவி செய்தார். இன்றைக்கு 149 மிஷனரிகள் நேபாளில் இவர்கள் மூலமாக இருக்கிறார்கள். அது இல்லாமல் வேறு மிஷனரிகள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், கடுகு சிறுத்தாலும் எல்லாருடைய பார்வையிலும் கவர்மெண்ட் இந்தியா ஒரு அற்புதமான ஊழியம். ஆனால் அதனுடைய விளைவுகள் பெரிதாக இருக்கிறது என்பதை திருச்சபையில் இருக்கிற நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும். இதை கேட்கிறவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எங்களுடைய பெருமை அல்ல, இது கர்த்தர் தாயின் கற்பத்தில் இருக்கிற 2 பேரை, அவரையும் என்னையும் முன்குறித்து இந்த ஊழியத்தில் இணைத்து இதுவரைக்கும் நடத்தி வருகிறார். மரண பரியந்தம் நடத்தி வருவார் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, போதும். இதுக்கு மேலே சொன்னாலும் நிறையா இருக்குது. சொன்ன ஒவ்வொரு காரியங்களையும், இந்த ராமாத்தாளுங்கிற ஒரு பாட்டியை பற்றி சொல்லியிருப்பாங்கள்ல, அவங்களுக்கு ஞானஸ்நான பேர் என்ன தெரியுமா? எஸ்தர். அவங்க சாட்சி இந்த நவம்பர் மாத இதழில் இருக்குது. பொய் சொல்லவில்லை நாங்கள், அவர்கள் எழுதின சாட்சி இருக்காங்க. இவர் அப்போ எல்லாரும் எங்களெல்லாம் பொன்னான்னு கூப்பிடுவாங்க. இவர் சின்ன பொன்னான், இவருடைய அண்ணன் மோசஸ் பெரிய பொன்னான், ஐசக் ராஜா மலை பொன்னான், ஏன்னா அவர் நீலகிரியில் இருந்தார். இப்படி எல்லாரையும் பொன்னான்னு கூப்பிடுவாங்க. ஆனால் அவங்களும் ஒரு பெரிய சாட்சி. ஆரம்ப கால ஊழியத்திலே நமக்கு கிடைத்தவர்கள் இல்லையா? ஹல்லேலூயா. சரி, நம்ம இனிமேல் கொஞ்சம் நேரம் செய்திக்குள்ளே போவோம். 8:30 மணிக்கு முடிக்கணும், கரெக்டாக முடிப்பேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களே வாசிச்சிடலாம். எபேசியர் 4:1-3 வரைக்கும். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மன தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. எப்படின்னா, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. ஹல்லேலூயா. இதுதான் நான் இந்த நாட்களிலே உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைத்த செய்தி. அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. இதுதான் இப்படி கம்பைன் பண்ணால், எங்களை கர்த்தர் எந்த ஊழியத்திற்கு அழைத்தாரோ அந்த ஊழியத்திலே அந்த அழைப்புக்கு இதுவரைக்கும் பாத்திரவான்களாய் நடக்கிறதற்கு ஒரு பெரிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இது எங்களால் உண்டானது அல்ல. அப்போ என்ன செய்யணுமா? பாத்திரவான்களாய் நடந்து ஆவியின் ஒருமையை காத்து கொள்ள வேண்டும் என்று அங்கே முடிக்கிறார். ஆவியின் ஒருமையை காத்து கொள்கிறதுக்கு அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினாலே ஆவியின் ஒருமையை காத்து கொள்கிறதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். இன்னைக்கு ஊழியங்களை குறித்து பார்க்கிற பொழுது மிகுந்த வேதனையோடு பார்க்கிறோம். அதில் முதல்ல சொல்லும்போது, கிறிஸ்துவின் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான்.
என்ன அது கட்டு? நீங்கள் பவுலை கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா, அவன் பெரிய ஆள், பெரிய படிப்பாளி, பெரிய செல்வந்தான், அந்தஸ்தலம் இருக்கிறான், சனகரியும் மன்றத்தில் ஒரு அங்கத்தினராக இருக்கிற ஒரு பெரிய பதவி. அவன் என்ன சொல்கிறான்? நான் கிறிஸ்துவுக்காக கட்டப்பட்டு விட்டேன். அதனால் என்ன சொல்கிறான்? எனக்கு மேன்மையாய் இருந்தவைகள் ஏவைகளோ, பதவி, பணம், அந்தஸ்து, பெருமைக்குரிய எல்லா காரியங்களையும் என்ன பண்ணிட்டு இப்போ ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? கட்டிட்டாரு. அதை நான் பயன்படுத்த முடியாது, என்னுடைய லாபத்துக்காக பயன்படுத்த முடியாது. அப்போ கிறிஸ்துவினாலே கட்டப்பட்டால், என் இஷ்டம் செய்ய முடியாதபடிக்கு அவருடைய இஷ்டத்தை மட்டும் செய்கிறவனாய் நான் கட்டப்பட்டால் என்றால் அடிமையானால், ஹல்லேலூயா, என் சுய லாபத்தை தேடாமல், சுய பெருமையை தேடாமல் கர்த்தருக்காக நான் ஓட முடியும். என்னை அழைத்த அழைப்புக்கு நான் பாத்திரவானாக மாற முடியும். ஏன் அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் இருக்க முடியவில்லை? ஊழியக்காரங்களுக்கு மட்டும் இல்லை, தனிப்பட்ட விதத்திலும் ஒவ்வொருவருக்கும் என்ன இருக்குது? அழைப்பு இருக்கிறது. சும்மா ஒரு சபையில் வந்து உட்காந்துட்டு போங்கன்னு சொல்லி யாரையும் கர்த்தர் என்ன பண்ணுறதில்ல, கூப்பிடுறதில்ல, அழைக்கிறது இல்லை. ஒவ்வொருவரை குறித்த ஒரு நோக்கம் ஆண்டவருக்கு இருக்கிறது, அந்த நோக்கத்தோடு அழைக்கிறார். ஹல்லேலூயா. அதை புரிந்து கொண்டவர்கள் பாக்கியவான்கள். உங்களை மட்டும் உங்கள் குடும்பத்தில் ரட்சித்திருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்பா, என் மேலே ஆண்டவர் எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறாரு, ஒருத்தரும் ரட்சிக்கப்படல, என்னை மட்டும் ரட்சித்திருக்கிறாரு, என்ன சபை கொண்டு வந்திருக்கிறாரு, நான் ஆடி பாடி மகிழ்வேன்னு சொல்கிறதுக்கா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த வசனம் நிறைவேற வேண்டும் என்கிறதற்காகத்தான் வம்சத்தில் ஒருவனும் ஊருக்கு ஒருவனுமாக கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு? உங்களை தெரிந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பு இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய ஆத்துமாக்களை மட்டும் நான் காத்து கொண்டேன் என்று சொல்லுகிறதற்கு அல்ல, உங்களை அழைத்த அழைப்புக்கு நீங்கள் பாத்திரவான்களாய் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நான் ரொம்ப விசுவாசிக்கிறேன். அதனால தான் என் மனைவி குடும்பத்தில் எல்லாருமே இந்துக்களாக இருந்தார்கள். இன்றைக்கி எல்லாரும் ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கார். ஒருத்தர் அவருடைய தம்பி நம்முடைய கார்மெண்ட் இந்தியா ஊழியத்திலேயும் ஊழியக்காரராக இருக்கிறார். யாருடா அதுனா, நேற்று வந்து கேட்டிங்களா செய்தியை? அவர் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எனக்கு ஒரு திருப்தி இருக்குது. என்னன்னா, என்னை அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடப்பதற்கு என்னுடைய குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் ரட்சிப்புக்குள் நடத்த கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். என்னுடைய குடும்பத்திலும் கொஞ்சம் பேர் ரட்சிப்புக்குள் நடத்த உதவி செய்திருக்கிறார். அதற்கு உதாரணம், மூணாரில் இருக்கிற என்னுடைய தங்கை ரவிரூபன் ராஜா அவருடைய மனைவி உஷா. ஹல்லேலூயா. இன்னொரு தங்கை டெய்ஸி, அது இன்றைக்கி பாஸ்டர் ஜோதி என்ற ஆவடியிலே அவருடைய கணவர் ஊழியத்தில் இருக்கிறார். ஸோ என்னுடைய குடும்பத்திலையும் சரி கொஞ்சம் பேரை ஆண்டவர்களை கொண்டு வர்றதுக்கு, என் மனைவி குடும்பத்திலையும் கொஞ்சம் பேரை ஆண்டவர்களை கொண்டு வர்றதுக்கு கர்த்தர் அழைத்த அழைப்பிலே பாத்திரவான்களாய் நடக்க கர்த்தர் உதவி செய்தார். இப்போ ஏன் உங்கள் குடும்பத்தில் இது நடக்கலை அப்படின்னு ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டுப்பாருங்க. ஏன்னா தேவன் அழைக்கிறது, பிலிப்பியர் 3:14 வாசிக்கிறோம், தேவன் அழைத்த பரம அழைப்பு. வாசிங்க, பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். தேவன் அழைத்தது உலக பிரகாரமான ஒரு சாதாரண அழைப்பு அல்ல, அது ஒரு பரம அழைப்பு, அதான் மேன்மையான அழைப்பு. அப்போ அதுக்கு என்ன பண்ண? நான் கட்டப்பட வேண்டும். பிசாசனால இல்லை, யாரால? தேவனாலே, இயேசு கிறிஸ்துவினாலே கட்டப்பட வேண்டும். கட்டப்பட வேண்டும் என்று சொல்றதுக்கு காரணம் என்ன? அவருக்கு அடிமையாக மாற வேண்டும். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில்
பிழைத்திருக்கிறார் என்று வாயிலே சொல்லுகிறவர்களாய் அல்ல, செயலிலே காட்டுகிறவர்களாய் மாற வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் உண்மையிலே செயலை காட்டினீங்கன்னா கர்த்தர் கிருபை செய்வார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கிற பொழுது பவுல் சொல்லுகிற காரியங்களை நீங்கள் வாசியுங்கள். ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். முடியுதா? என்ன முடியுதா? விட முடியுதா? அதான் கேள்வி. சாரி, கொஞ்சம் என்னுடைய லைஃப் வரேன், கொஞ்சம் பொறுத்துக்குங்க. என்னடா இவன் போட்டு சுய பெருமை பேசுகிறான்னு நினைக்காதீங்க. சின்ன வயதுலேருந்தே எனக்கு கர்த்தர் கொடுத்த தாளந்தில் ஒன்று நாடகம் எழுதுகிறது, நடிக்கிறது. சின்ன வயசுலேருந்து. இதுக்கு வித்து போட்டது யார் தெரியுமா? டிபிஎம், த பென்டிகோஸ்டல் மிஷன். இன்னைக்கு அப்போ சிபிஎம், அது ஸ்ரீலங்காவில். எங்கே சிபிஎம் உருவாச்சோ அதே ஊரில் அந்த சண்டே கிளாஸுக்கு சிபிஎம்முக்கு போவோம். சின்ன பையனாக இருக்கும்போது 5-6 வயசு. அங்கே இருக்க மதர் வந்து ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அப்போ அந்த சண்டே கிளாஸ் ப்ரோக்ராம் ஒன்றை நடத்தும்போது ஒரு சின்ன நாடகம் போட்டாங்க. உலக கதை கிடையாது, ஒரு கிறிஸ்தவ இதுக்காக ரட்சிக்கப்படுகிற ஒரு அனுபவத்துக்காக ஒரு கதை போட்டாங்க. அதில் என்னை முக்கியமான பாத்திரத்தில் அவங்க சொல்ல, அது வரைக்கும் நடித்தது போல கிடையாது, அவங்க நடிக்க வச்சாங்க. அந்த நாடகம் நடிக்கும்போது என்ன சொன்னாங்க, என்னப்பா இப்படி நடிக்கிறது, ஒன்றுமே ஒரு உணர்ச்சியே காட்ட மாட்டேங்கிறாங்க. அதை மேடையில் பாருங்கள், இப்போ காட்ட மாட்டேன், ப்ரோக்ராம் அன்றைக்கி மேடையில் காட்டுறேன். அதே மாதிரி முதல் சீன் அந்த நாடகத்தில் எங்கள் தாத்தா தான் என்னை வளர்ப்பார், எனக்கு அம்மா அப்பா கிடையாது. அதனால் தாத்தா தான் இருப்பார். நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வருவேன், தாத்தா செத்து கிடப்பார். தாத்தா செத்து போயிடுவார். அப்போது நான் வந்து தாத்தான்னு அலறி அவர் மேலே உருண்டு புரளணும். ஒவ்வொரு நாடகத்துலையும் நான் வந்து ரொம்ப கூச்சப்பட்டுக்கிட்டு தாத்தா அப்படிம்பேன். இது என்னது சாக போகிற தாத்தாவை சொல்கிற பாசனமா அப்படின்னா கிண்டல் பண்ணாங்க. ஆனால் அந்த மேடையில் நான் அந்த அலறி அழுதோடனே மதர் கண்ணில் கண்ணீர், மற்ற சிஸ்டர்ஸ் கண்ணிலலாம் கண்ணீர். ஏன்னா நான் அழுகிறது அவர்கள் நேரடியாக அந்த சம்பவத்தில் பார்த்தது போல் அவ்வளவு தத்ரூபமாக இருந்தது என்று சொன்னார். வச்சா எனக்கு ஒரு ஒரு மனசுக்குள்ள வந்துச்சு, ஏய் நீ பெரிய ஆக்டரடா. அதுக்கப்புறம் கதை எழுதுகிற ஒரு கிருபை, நிறைய நாடகங்கள் போட்டோம். இந்த ஸ்கூல் டேஸில் என்னுடைய லைஃப் எல்லாம் இதுதான், நாடகம் நடத்துறதெல்லாம் இருக்குது. அப்படின்னா நிறைய நாடகங்கள் வெளியிலெல்லாம் போட்டோம். என்ன சொல்லணும்னா கதை, வசனம், பாடல், நடிப்பு, நெல்லை ஆசிரியர். அப்போ என் பேர் அந்த ஒரு அடைமொழி வச்சுக்கிட்டேன். ஏன்னா சினிமா நாடகங்கள்லாம் ஒரு அடைமொழி வைக்கல, அதனால் சாதாரண ஆசிரியர்னால் யாருக்கும் தெரியாது. அதனால் ஆசீர்வாதத்தை ஷார்ட் பண்ணி ஆசிரியர், நெல்லை ஆசிரியர்னு சொல்லலாம். நிறைய நோட்டீஸ் எல்லாம் வச்சுருந்தேன். ஒரு நாள் தான் கர்த்தர் சொன்னார், இது எதுக்கு வச்சுருக்கேன், உன் பெருமைக்கானார். உடனே கழிச்சு போட்டேன். ஹல்லேலூயா. ஏன் சொல்ல வரேன்னா, இதெல்லாம் எனக்கு பெருமை. நல்ல நான் எங்கள் ஊரில் ஒரு நாடகம் போட்டேன். அந்த நாடகத்தில் சும்மா எல்லாரும் அது வரைக்கும் நாடகம் யாரும் போடல, நான் நாடகம் போட்டேன். மேடை ரோட்டில் போடலான்னு சொன்னேன். ரோட்டில் தான் அந்த ஹை ஸ்கூல் ரோட்டில், மெஞ்ஞானபுரத்தில் ஹை ஸ்கூல் ரோடு ரொம்ப நீளமாக இருக்கும். அங்கே ஒரு இடத்துல மேடை போட்டு நிற்கிறேன். எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 100 பேர் வருவாங்க அப்படின்னாங்க. நான் மேடையில் ஏறி சீன் திறந்து என்னுடைய சீட்டுக்கு நடிக்க வர்றேன். என்ன கண்களை என்னால் நம்ப முடியவில்லை. ஏனென்று சொன்னால், கண்ணுக்கிட்டின தூரம் வரைக்கும் மனித தலைகள், கடலா கடல் அலையா அப்படிங்கிற மாதிரி ஒரே மனிதர். அந்த ஊரே திரண்டு வந்து பார்த்தது. அடுத்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எனக்கு என்னது, நீ பெரிய ஆளுடா. உடனே என் மனசில் வந்தது, அடுத்தது எங்கே வைக்கணும் காலை? நாடகத்தில் என்னன்னா அடுத்தது எங்கே வைப்பாங்க? சினிமா. சினிமாவில் கதை, வசனம், டைரக்ஷன், இந்த ஒரு காரியத்துக்காக சென்னைக்கு எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு சென்னைக்கு வந்தோன்னே அலைந்தேன். ஆனால் கர்த்தர் எனக்கு அதை வைக்கல, பாக்கியராஜுக்கு வச்சிருக்கார். எந்த பாக்கியராஜுக்கு? நம்ம ஊழியத்தில் இருக்கிற பாக்கியராஜுக்கு இல்லை, நடிகர்
பாக்கியராஜ் தெரியுமா, எல்லா துறைகளையும் அவர் முன்றார். அதே மாதிரி தான் நானும் இருந்தேன். அப்போ இந்த பெருமை எனக்கு பெருமையாக இருந்தது. என்னுடைய எதிர்காலத்தில் நான் ஒரு பெரிய மேன்மைக்கு வர வேண்டும், பெரிய நடிகனாக வேண்டும், டைரக்டராக வேண்டும் என்கிற ஆசை கர்த்தருக்கு பிடிக்கல. அதனால் என்னை வைத்து அதாவது ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் ஆவியின் அபிஷேகத்துக்காக ரொம்ப ஜெபம் பண்ணுவோம். அப்படியே வல்லமை வரும், அந்நிய பாஷை வராது. ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ண உடனே ஒரு நாள் என்னை ரட்சிப்புக்குள் நடத்தினவர் வந்து சொன்னார், நீ ஆவியின் அபிஷேகம் பண்ணணும், அப்போ தான் வல்லமையாக இருக்கணும். சரின்னு பொண்ணு சென்னை மெரினா கடற்கரையில் போய் ஜெபம் பண்ணோம். முதல்ல என்ன சொன்னார்னா, கர்த்தர் உன் வாழ்க்கையில் சின்ன வயசு வந்து போய் இது வரைக்கும் செய்த நன்மைகளை நினைத்து ஒவ்வொன்றாய் துதி. ஒவ்வொன்றா என்னை உயிரோடு காத்ததே பெரிய காரியங்கிறது அப்போ தான் ஞாபகத்துக்கு வருது. சொல்லி ஜெபம் பண்ணினோடனே அவன் சொன்னான், ஒரு விடுதலை. கொஞ்சம் வார்த்தைகள் அந்நிய பாஷையில் பேச ஆரம்பித்தோம். அவன் சொன்னான், ஆசீர்விடாத, நீ உன்னுடைய ஏர்ஃபோர்ஸில் ரூமில் போனோடனே இன்றைக்கி நைட்டு உட்காந்து ஜெபம் பண்ணு, கர்த்தர் உன்னை முழுவதுமாய் ஆசீர்வதிப்பார். அங்கே போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்படி கொஞ்சம் வருது, பட்டு முழு அபிஷேகம் இறங்கவில்லை. ஆண்டவரே என்ன குறை ஆண்டவரே, உங்ககிட்ட இருக்க நாடக நோட்டு குறைனார் ஆண்டவர். ஹல்லேலூயா. எல்லா நாடகங்களும் எழுதி என்னுடைய பெட்டிக்குள்ளே இருக்கிறது. ஏனென்றால் என்றைக்காவது எனக்கு உதவும். ஏர்ஃபோர்ஸை விட்டு 15 வருஷம் வெளியே வந்தோடனே என்ன பண்ணிடணும், போகணும். என் கூட இருந்தால் டெல்லியில் இருந்தால் தான். இன்றைக்கி ஒரு நடிகர் இருக்கான், டெல்லி கணேஷ், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவன் பேர் கணேசன். இன்றைக்கி டெல்லி கணேஷ். ஏன்னா என்னோட ரொம்ப நான் போய் ஜாயின் பண்ணும்போது அவர் வெளியே போயிட்டு போகிறாரு. 9 வருஷம் சர்வீஸ் முடிச்சுட்டு இப்போ அவர் போயிட்டு டெல்லி கணேஷ் ஆனோன்னா நானும் என்ன ஆகணும், சினிமாவில் அவர் ஆனால் நான் மட்டும் ஆக மாட்டேன்னா. அந்த எண்ணத்தில் இருந்தபோது கத்த சொன்னார், இவங்ககிட்ட இருந்தால் என்ன ஆகும், அப்படி நீ நோட்டு வச்சிருக்கிற வரைக்கும் என்னால் என்ன பண்ண முடியாது, அபிஷேகம் பண்ண முடியாதுன்னு சொன்னால், கத்த நிமித்தம் கட்டுண்டவனாய் இருக்கிற நான் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை நஷ்டம் என்று எண்ணுகிறேன். ஆண்டவர்கிட்ட உடனே சொன்ன, ஆண்டவரே நாளை காலையில் என்ன பண்ணிடுறேன், என்னுடைய இந்த நாடகம் முழு கதை ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதுனாக்கா வசனங்கள் எடுத்து என்ன பண்ணிடுறேன், எரிச்சிட்றேன் ஆண்டவரேன்னு சொன்னேன். அடுத்த நிமிஷம் அந்நிய பாஷை அடையாளம் தூக்கி போட்டுச்சு. அந்த ரூமில் இருந்து அத்தனை ஏர்ஃபோர்ஸ் சகோதரர்களும், நான் கதவை மூடிட்டுருக்கேன். ஆனால் அது இடையில வந்து சுவர் வந்து முக்கால் சுவர் தான் இருக்கும், அதுக்கு மேலே கொஞ்சம் கேப் விட்டுருப்பாங்க. ஏன்னா இது தனி ரூமாக இருந்து ஏதாவது வம்பாயிடக்கூடாதுங்கிறதுக்கு அவசரத்துக்கு ஏறி உள்ளே குதிக்கிறதுக்கு இவங்க கதவை தட்டியிருக்காங்க. எனக்கு தெரியல, நான் ஆவியில் நிறைந்து அப்படியே முழங்காலில் மேலேயும் கீழையும் போய் வந்து டுங்குன்னு சத்தம் கேட்டு, அந்த சத்தம் கேட்டு எல்லாரும் அழிச்சு வந்து ஆசின்னு கதவை தட்டுறாங்க. அப்போ என் கூட வந்து சின்னான்னு சொல்லி ஒரு பீகாரி பையன், அவன் என்ன பண்ணான், ஏறி உள்ளே குதிச்சு, ஏன்னா ரொம்ப அன்புள்ள என்னோட நல்லா இருக்காங்க, உள்ளே குதிச்சு கிட்ட வந்து ஆசீர், ஏன்னா நான் அது குதிக்கிறத பார்த்து நான் கை வச்சு அமைத்தி ஆசீர் அப்படின்னு சொன்னான். நான் அந்த இதில் கொஞ்சம் புரிஞ்சு சொன்னேன், ஐ ஆம் ப்ரேயிங், டோன்ட் டிஸ்டர்ப் மீ, நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன், தொல்லை பண்ணாதானா, சாரி ஆசீர்னு சொல்லி திரும்பி வெளியே போயிட்டான். கதை போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு, அப்பா அவன் ஜெபம் பண்ணுறான், அப்போ ஒரு தொந்தரவு பண்ணானே. அன்று முழுவதும் இரவு முழுவதும் கர்த்தர் அபரிமிதமான ஆவியினாலே அபிஷேகித்தார். எனக்கு சொல்லிக் கொடுத்தவங்களாம் சொன்னான், நீ ஆவியின் அபிஷேகம் வரும்பொழுது ஆண்டவர்கிட்ட வாக்குத்தத்தங்கள், உன்னை குறித்த ஒரு வாக்குத்தத்தம் தருவார். ஆண்டவரே நான் இப்போ பைபிளை திறப்பேன், நீர் கொடுக்குற வாக்குத்தத்த வசனம் தான் எனக்கு என்ன பண்ணணும், கண்ணில் படணும். திறந்தேன், ஆதி ஆமத்தில் இருக்குது, ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். ரொம்ப சந்தோஷம். ஆஹா, என்ன ஒரு அற்புதம். அன்னைக்கு இருக்க என் வாழ்க்கையில் கிடைத்த அனுபவம் என்னன்னு சொன்னால், நீங்கள் உங்களுக்கு லாபமாக இருக்கிற எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணி விட்டுவிட ஆயத்தமாக இருந்தால் பரலோகத்தின் சகல ஆசீர்வாதங்களும் சம்பூர்ண ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு சொந்தமாகும். இதை கேட்டுக்கிட்டு இருக்க உங்களுக்கு உங்கள் ஏதாவது ஒரு காரியம் உங்களை ஆண்டவர் உங்கள் மனசில் போய் பேசுவார், ஏன் அவனை அபிஷேகிக்க முடியல, இதுதான் அப்படின்னு எந்த உணர்த்துறாரோ ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து பாருங்கள். ஆவியின் அபிஷேகத்தினாலே நிரப்புவார். அன்று ஆவியின் அபிஷேகத்தினாலே நிரப்பினபடினால் இன்று வரைக்கும் அவருடைய அன்பிற்குள் நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஆவியின் அபிஷேகம் இல்லாமல் நிலைத்து நிற்பது மிக கடினமான ஒரு காரியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறது.
ஒருவேளை உங்களுடைய அபிஷேகத்துக்கு தடை நீங்கள் செய்கிற தொழிலாக இருக்கலாம், நீங்கள் செய்கிற வியாபாரமாக இருக்கலாம், நீங்கள் செய்கிற வேலையாக இருக்கலாம். ஹல்லேலூயா. அது உங்களுக்கு லாபமான ஒரு காரியமாக இருக்கலாம். வசனம் சொல்கிறது, கள்ள தராசு கர்த்தருக்கு உங்கள் வேலையில், உங்கள் தொழிலில், உங்கள் வியாபாரத்தில் கள்ளத்தராசு. கள்ளத்தராசு என்று சொல்கிறது நீதி இல்லாத, நியாயம் இல்லாத, அநியாயமான ஒரு காரியம் இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர்கிட்ட தலகீழாய் நின்று நீங்கள் ஆவியின் அபிஷேகத்திற்காக ஜெபித்தாலும் கர்த்தர் தரமாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஒரு அப்போ நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பு என்னென்னா, கட்டுண்டவாக இருக்கிறதில் லாபமாய் இருக்கிறவைகளை நஷ்டம் என்று விட்டு விடுகிற ஒரு காரியத்திற்கு கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அதுதான் பழம அழைப்பு. அப்போ கர்த்தர் உங்களை குறித்து வைத்திருக்க நோக்கம், உங்கள் தாயின் கர்ப்பத்திலிருந்தே உங்களை ஒரு நோக்கத்திற்காகத்தான் உருவாக்கி இருக்கிறார். அதனால தான் எத்தனையோ குழந்தைகள் கருவிலே அழிகிறது, எத்தனையோ குழந்தைகள் பிறந்து மரித்து போகிறது, எத்தனையோ குழந்தைகள் சில காலம் உயிரோடு இருந்து மரித்து போகிறார்கள். நீங்கள் இன்னும் சாகவில்லை. ஏன் இந்த கேள்விகள்? ஏன் ஆண்டவரை நான் சாகலை? ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை குறித்த நோக்கம் நிறைவேறலையே மகனே, நிறைவேறலையே மகளே என்று சொல்லுவார். என்னை குறித்த நோக்கம் என்ன? ரெண்டாவதாக 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 தெசலோனிக்கர் 4:7. அல்ல, பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்கள். நீங்கள் என்ன உங்களை எதுக்கு அழைத்திருக்கிறார்? முன்னு லாபமாய் இருந்ததை நஷ்டம் என்று விடுகிறது. கர்த்தருக்காக எதை வேணாலும் நான் விட்டு விடுறேன். ஆண்டவர் வேலையை விட சொல்கிறாரா? விட்டுருங்க. இந்த வியாபாரத்தை மூடுங்கிறாரா? மூடிருங்க. தொழிலை விட்டுருங்கன்னு சொல்கிறாரா? விட்டுருங்க. ஏன்னா அதில் பிரியம் இல்லைன்னு சொன்னால் அது உங்களுக்கு லாபமாக இருக்குது. ஆண்டவருடைய பார்வையில் அது உத்தமம் இல்லை, ஆண்டவருக்கு பிரியமில்லை. நீங்கள் அவருக்காக லாபமாக இருந்ததெல்லாம் நஷ்டமாக விட்டுட்டீங்கன்னா கொஞ்சம் காலம் கஷ்டப்படுவீங்க. அதுக்கப்புறம் கர்த்தர் தூக்கிடுவார். ஹல்லேலூயா. ஏன்னா உங்களை சோதித்து அறிகிற தேவன். அதனால் உடனே தூக்கிட்டோன்னா நீங்கள் கொஞ்சம் கூட என்ன பண்ணுங்க, நன்றி இல்லாதவங்களாக போயிடுவீங்க. அதனால் கொஞ்சம் கஷ்டத்துக்குள்ளே கொண்டு போய், ஆண்டோட நோக்கம் எப்படி தெரியுமா? அப்படி தூக்குறது இல்லை, முதல்ல கீழே தள்ளி கொண்டு போயிட்டு அங்கேருந்து தூக்குவார். யோசேப்பு நல்லவன் தானே, என்ன ஒரு அநியாயத்தை தூக்கு விட்ட போது முடியாது அப்படின்ட்டான். எங்கே போனான்? ஜெயிலுக்குள்ளே பாதாளத்துக்கு போனான். பாதாள சிறையிலிருந்து எங்கே போனான்? இடையிலெல்லாம் வரல. ஒரு பிரதானியாகி அப்புறம் மந்திரியாகி அப்படி வரல. எடுத்த உடனே பார்வோன் சிங்காசனத்துக்கு பக்கத்து சிங்காசனம். ஹல்லேலூயா. யோசேப்புக்கு செய்தவர் உங்களுடைய உண்மையை பார்த்து உங்களுக்கு செய்ய மாட்டாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் விசுவாசம் எல்லாம் போயிடுச்சு? உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்தால் அவர் தம்முடைய உண்மையை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்துவார். நான் சொன்னால் பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அசுத்தத்திற்கு அல்ல. லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நான் நினைக்கிற பரிசுத்தவான் இல்லை. நிறைய வழிகள் நம்ம என்ன சொல்லுவோம், திருப்தி அடைஞ்சிரும். இந்த அவன் இப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கிறான், இந்த அவன் அப்படி இருக்கிறான், நான் அப்படி இல்லை. நினைக்கிறீங்க தானே? நினைக்கிறீங்களா? நினைக்கலையா? எங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் கூட நான் பெற்றுருங்க. நிறைய வேலைகள் நினைக்கிறோம்ல. சில சமயம் சபையில் சிலரை பார்த்துட்டு, ஓ இவங்கெல்லாம் இவ்வளவு வீக்கா, நான் எவ்வளோ பரவாயில்ல. ஆண்டவருடைய அளவுகோல் எது? கிறிஸ்து. எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 23:26. குருடனான
குருடனான பரிசேயனே, குருடனான பரிசேயனே, போஜனபான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. அதுக்கு முதல்ல மத்தேயு 23:26 லூக்கா 11:39 வாசிக்கிற பொழுது ஆண்டவர் ஒரு காரியம் சொல்றாங்க. லூக்கா 11:39, கர்த்தர் அவனை நோக்கி, பரிசேயராகிய நீங்கள் போஜனபான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உங்கள் உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது. அப்படி சொல்லிட்டு குருடனே முதல்ல என்ன பண்ணு, உள்ள இருக்கிறத சுத்தமாக்கு. அப்போ வெளிப்புறம் ஆட்டோமேட்டிக்கா சுத்தமாகும். இது நம்ம பண்ற தப்பு, இன்னைக்கு இருக்கிற விசுவாச கூட்டமே பண்ற தப்பு, வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறோம், தோற்றத்தை சுத்தமாக்குகிறோம். வெளிப்புறத்தை சுத்தமாக்குன்னா என்ன அர்த்தம்? மற்றவர்கள் பார்க்குற போது இல்லையா, ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் போல உனக்கு முன்னாடி உட்கார்ந்து அப்படியே ஏக்கத்தோடு உன்னை பார்த்து செய்தியை கேட்கிறது போல் கேட்கிறார்கள், சிந்தனை இங்கே இல்லை. அல்லேலூயா. யாருக்கோ குத்துது, யாருக்கோ குத்துது. அல்லேலூயா. வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறதுக்கு முயற்சி செய்யாதே, உட்புறத்தை சுத்தமாக்கு. ஆட்டோமேட்டிக்காக வெளிப்புறம் சுத்தமாகும். நீ உள்புறத்தை சுத்தமாக்கிட்டு பாத்திரங்கள் உங்களுக்கு தெரியும், சுத்தம் பண்ணிட்டு வெளிப்புறத்தை அப்படியே வைப்பீங்களா? அதை கழுவணும்னு அதை தனியாக வச்சு வெளியேயும் சுத்தமாக்கி விடுவீர்கள். ஆனால் நம்ம பண்ணுற தப்புனா வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறோம். அதுதான் ஆண்டவர் அவர்கள் சொன்னார், மாயக்காரராகிய பரிசேயரே, நீங்கள் பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உங்கள் உள்ளமோ கொடுமையினாலும் கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது. உள்ளத்தை சுத்தமாக்குறது தான் அவருக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருக்கிறதற்கான ஒரு அடையாளம். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, மத்தேயு 15:19 வாசிச்சுங்க. மத்தேயு 15:19, எனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். உங்களை பரிசுத்தம் இல்லாமல் அசுத்தமாக்குகிற காரியங்கள் உங்கள் இருதயத்திலிருந்து புறப்படுகிற பொல்லாத சிந்தனைகள். பொல்லாத சிந்தனைகள்னால் இன்னொருத்தன் நல்லா இருக்குது எனக்கு பிடிக்காது, இவன் எப்படி என்னை விட பெரிய ஆளாகலாம், இதெல்லாம் பொல்லாத சிந்தனைகள். உன்னுடைய சகோதரனோ அல்லது உன்னுடைய நண்பனோ அல்லது உன்னுடைய அயலாகத்தானோ அல்லது உன்னோட கூட இருக்கிற விசுவாசியோ உனக்கு கீழே இருந்தவங்க உன்னை விட மேலே போகிறார்கள் என்று சொன்னால் என்னுடைய இருதயம் சந்தோஷப்பட வேண்டும். படாது. அப்படிப்பட்டால் தான் நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே இருக்க மாட்டோம், எங்கே இருப்போம்? ஆண்டவர் உடனே தூக்கிடுவார் பரலோகத்துக்கு. ஏன் வச்சிருக்கிறாருன்னா, நீ இன்னும் பரிசுத்தம் ஆகணும், இன்னும் ஆகலை அப்படின்னு. அப்போ இந்த பொல்லாத சிந்தனைகள் என்னுடைய இருதயத்தில் வருகிறது. அப்புறம் களவுகளாம். என்ன களவு? நம்ம ரொம்ப என்ன ஆயிட்டோம்னா ஆண்டவர்கிட்டையே களவெடுக்கிறதுக்கு களவாடிக்கிறோம் இல்லையா? ஆண்டவரிடத்திலே திருடுகிற விசுவாசிகளாய் ஊழியக்காரர்களாய் மாறி இருக்கிறோம். ஆண்டவரே மல்கியால் போய் படிச்சு பாருங்க, என்னை வஞ்சித்தீர்கள். எதுல? தசம்பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. என்ன காணிக்கையில? உங்கள் காணிக்கைக்குன்னு ஒரு தகுதி இருக்குங்க, தெரியுமா? அது நீங்கள் ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறீங்க, என்ன பண்ணுவீங்க? 10 ரூபா எழுதிட்டு வருவீங்களா? அடுத்த நாள் அவன் மூஞ்சியே பார்க்க மாட்டான். அப்போ என்னுடைய தகுதின்னு ஒன்று இருக்கு இல்லையா, என்னுடைய ஸ்டாண்டர்ட், அதுக்கு தக்கப்படி நான் என்ன பண்ணுறேன்? மொய் எழுதுறான். அப்போ கல்யாணத்தில் உலக பிரகாரமான ஒரு மனிதனுக்கு அவன் மாற்று மதத்தானாக இருந்தாலும் நீங்கள் மொய் எழுதும்போது உங்கள் தகுதியை பார்க்கிறீர்களே, ஆண்டவருக்கு கொடுக்கிற உங்கள் காணிக்கைகளிலே உங்களுடைய தகுதி விளங்க வேண்டாமா? ஹல்லேலூயா. கேட்டுக்குங்க. இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, என்னன்னா எந்த நோட்டு செல்லலையோ, எந்த நோட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா கிடக்கிறான், இல்லைங்க வேறு நோட்டு கொடுங்க,
அடுத்த கடையில் கொடுப்பான், வேறு நோட்டு கொடுங்க. இப்படி சொல்லி ஒன்றுமே ஆகாத நோட்டை எங்கே கொடுத்துறது? ஆண்டவரே யாருமே வாங்கலை, அதை மாற்றுறதுக்கு திறமைசாலி நீர்தான், ஆகவே உம்முடைய காணிக்கையிலே போட்டு விடுகிறேன், மாற்றிக்கொள்ளும். உமக்கு திறமை இருந்தால் மாற்றிக்கொள்ளும், இல்லைன்னா ஒன்றும் கஷ்டப்பட்டு போகிறதில்ல, தூர போட்டுரும். ஆண்டவர் எச்சரிக்கிறார். இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கும். என்னுடைய வருமானத்துக்கு தசம்பகம்னா என்ன? 10ல் 1. எல்லாரும் தசம்பகம். உங்களுக்கு வருமானம் கம்மியாக வர்றபோது கொடுப்பீர்கள். 10,000 வர்ற வரைக்கும் வருமானம் 1000 ரூபா என்ன பண்ணிடலாம், கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டப்பட மாட்டேன். அதே அது 50,000 ஆகி மாறும்போது 5,000 கொடுக்கணுமா? இந்த பாஸ்டருக்கு 5,000 கொடுக்கணுமா? அவர் என்ன ரொம்ப கஷ்டப்படவா செய்கிறாரு? நீங்கள் பாஸ்டருக்கு கொடுக்கலைங்க, ஆண்டவருடைய கட்டளையை நிறைவேற்றுகிறீர்கள். ஹல்லேலூயா. அதை என்ன செய்யணுமோ அவருக்கு ஆண்டவர் சொல்லுவார், அதை செய்வார். ஹல்லேலூயா. அப்போ நான் என்னுடைய இருதயத்தில் இருக்கிற பொல்லாத காரியங்கள், களவுகள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து, நீங்கள் அதில் கர்த்தரை ஏமாத்துறோன்னு நினைக்கிறீங்க. பாஸ்டரை ஏமாத்திடலாம், கர்த்தரை ஏமாற்ற முடியாது. கர்த்தர் நிச்சயமாய் கணக்கு கேட்பார். அப்போ என்னுடைய வாழ்க்கையில் நான் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், என்னுடைய இருதயத்தை சுத்தமாக. ஹல்லேலூயா. அப்போ தான் நான் என்ன பண்ணோம், தகுதியானவனாய் பாத்திரவானாய் மாற முடியும். ஹல்லேலூயா. நம்ம சொல்ல டைம் முடியுது. இந்த யோசுவா மாதிரி ஒரு சக்தி இருந்தால் நல்லாயிருக்கும்னு யோசிக்கிறேன். நில்லுன்னு சொல்லிடணும், இல்லை ஆகாசம் மாதிரி கேட்கணும், பின்னாடி போயிடு. 7 மணிக்கு வந்தோமா என்ன, திரும்ப இப்போ தான் 6:30 ஆகுது அப்படின்னு நீங்களே யோசிக்கக்கூடிய அளவுக்கு மாறணும். ஆனால் ஆண்டவருடைய கிருபையினாலே மீதியை நாளைக்கு பார்ப்போம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பாத்திரவான்களாய் மாறுகிறதுக்கு உட்புறத்தை சுத்தமாக்குங்கள். முதல்ல சொன்னேன், உங்களுக்கு லாபமாய் இருக்கிறவைகளை நஷ்டமாய் விடுகிறதற்கு உங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்துங்கள். எஸ்ராபை குறித்து சொல்கிற பொழுது, வேதத்தில் உள்ள காரியங்களை செய்வதற்கும் போதிப்பதற்கும் தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். அந்த பக்குவம் எனக்கு வரணும், அப்போ தான் நான் பாத்திரவானாய் மாற முடியும். என்னை அழைத்த அழைப்பு, என்னை ஆண்டவர் சிருஷ்டித்த நோக்கம், என்னை சபையிலே கொண்டு வந்த நோக்கம் நிறைவேறுகிறதற்கு நான் எனக்கு லாபமாய் இருக்கிறவைகளை நஷ்டமாக எண்ண வேண்டும், எண்ணி விட வேண்டும். அதுதான் கிறிஸ்துவுக்காக கட்டப்படுகிற ஒரு அனுபவம். 2ஆவதாக நான் பார்த்தது போல, வெளிப்புறம் சுத்தமாகும்படி வெள்ளையும் சல்லையுமா வர்றதுனால பிரயோஜனம் இல்லை. வெள்ளை ஆடை அணிந்து வர்றதுனால பிரயோஜனம் இல்லை. உள்ளம் வெள்ளையாக வேண்டும். உள்ளத்திலே வெண்மை, உள்ளத்திலே தூய்மை இருந்து நான் எனக்குள்ள எல்லா காரியங்களையும் அகற்றிவிட்டேன் என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பாத்திரவானாய் கர்த்தர் கண்டு என்னை ஆசீர்வதிப்பார். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடும். நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே நீர் என்னை பாத்திரவானாய் காணும், ஆண்டவரே என்னை பாத்திரவானாய் மாற்றும் என்று ஒப்பு கொடுப்போம். அவருக்கு நாம் பாத்திரவான்களாய் மாறுகிற பொழுது கர்த்தர் எங்கேயோ நம்மை உயரத்திலே கொண்டு போய் வைக்கிறார். யாருக்கும் எட்டாத உயரத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு போக விரும்புகிறார், அதை செயல்படுத்த விரும்புகிறார். தடை நாம் தான். நான் உலக காரியங்களுக்கு கட்டுப்படாதபடி, உலக காரியங்களாலே கட்டப்படாதபடிக்கு கர்த்தராலே கட்டப்படத்தக்கதாக, இயேசு கிறிஸ்துவுக்காக கட்டப்படத்தக்கதாக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று இந்த வேளையிலே ஒப்புக் கொடுங்கள். அந்த கட்டப்படுகிறது என்னென்னு சொன்னால், எனக்கு எதெல்லாம் லாபமாக இருக்கிறதோ, எதெல்லாம் எனக்கு பிரயோஜனமாக இருக்கிறதோ, எதெல்லாம் எனக்கு மேன்மையாக இருக்கிறதோ, அவைகள் எல்லாம் ஆண்டவரே நீர் விரும்பினால் உமக்காக விட்டு விடுகிறதற்கு ஆயத்தம் என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்கள் வார்த்தையை கனப்படுத்துவார்.
ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் வெளியிலே பரிசுத்தவானாய் காணப்படக்கூடாது ஆண்டவரே, உள்ளே பரிசுத்தவானாய் காணப்படணும். என்னுடைய உள்ளம் தூய்மையாக வேண்டும். நீர் என்னை பரிசுத்தவான் என்று சொல்லணும். பக்கத்தில் இருக்கிறவங்க என்னுடைய தோற்றத்தை பார்த்து பரிசுத்தவான் என்று சொல்லக்கூடாது. என்னுடைய உள்ளத்தை பார்க்கிற நீர். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லப்பட்டபடி என்னுடைய இருதயத்தை பார்க்கிற நீர் என்னை பரிசுத்தவான், உமக்கேற்ற பரிசுத்தவான் என்று சாட்சி கொடுக்கத்தக்கதாக என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை இந்த இரவிலே கர்த்தர் எனக்கு கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேளையிலே கர்த்தாவே எங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் 50 வருடங்களுக்கு முன் குறித்த இந்த கார்மெண்ட் இந்தியா ஊழியத்தில் எங்களையும் ஆண்டவரே ஒரு கருவிகளாக, ஆண்டவரே பங்காளர்களாக வைத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இத்தனை வருடங்கள் இந்த ஊழியத்தை கர்த்தர் நடத்தினீர், அதில் எங்களையும் வைத்திருக்கிறீர். நாங்கள் அதற்கு பாத்திரவான்களாய் இந்த ஊழியத்தில் இணைந்து செயல்பட எங்களையும் தகுதிப்படுத்தும். தனிப்பட்ட விதத்திலே கர்த்தர் எங்களை ஆண்டவரே அழைத்த அழைப்புக்கு நாங்கள் பாத்திரவான்களாய் மாறத்தக்கதாக ஆண்டவரே எங்களுக்கு லாபமாய் இருக்கிறவைகளை எங்களுக்கென்று வைத்து கொள்ளாமல் லாபமாய் இருக்கிறவர்களை உமக்காக நஷ்டமென்று எண்ணத்தக்கதான ஒரு இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தாரும். இருதயத்தில் குறுக்கிற பொல்லாத சிந்தனைகள், களவுகள், ஆண்டவரே அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு உள்ளத்தை சுத்தமாக்கும். நாங்கள் வெளிப்புறமும் சுத்தமாவோம். கர்த்தர் அந்த காரியத்தை இந்த நாளிலே செய்ய முடியாய் உம்முடைய கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா.